ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாவுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாவுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة லிசானி யஃப்கஹு கௌலி. இன்னைக்கு டேட் வந்து ரமலான் 23 1446. வசனம் வந்து 5வது அத்தியாயம் 84வது வசனம். அது தொடர்ந்து கடைசியாக 83வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள், அபிசீனியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், அபிசீனியாவிலேருந்து ஜாஃபர் அலியான் அவங்கள கூட வந்தவங்க ஒரு 70 பேர். இப்போ அவங்கள பற்றி அல்லாஹ் வந்து இந்த குர்ஆனில் சொல்கிறான். கிறிஸ்தவர்களில் பல வகை இருக்கிறாங்க. பல அதை பட்டியல் போட்டு வரான். ஈசா தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை, மூவரில் ஈசா ஒருவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகை, இப்போ இந்த மாதிரியான பல யூதர்களுடன் கூட்டணி வைக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஒரு வகை, அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டவுடன் கண்ணீர் வடிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஒரு வகை. இப்போ கடைசியாக 83வது வசனத்தில் வரக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்ட, அல்லாஹ்வுடைய வேதத்தை கேட்ட உடனே கண்களிலிருந்து அவங்க கண்ணீர் வடியுது. எங்கள் இறைவனே, நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம், எனவே சாட்சி வழங்குபவர்களில் எங்கள் பெயர்களையும் எழுதி வைப்பாயாக அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ அதோடு அது முடிச்சிருந்தோம். இப்போ அதோடைய கண்டினியூஷனாகவே அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, மேலும் அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுடைய இறைவன் எங்களை ஒழுக்க நலமுள்ளவர்களோடு இணை தருள வேண்டுமென்றும் நாங்கள் பேராவல் கொண்டிருக்க அல்லாஹ்வின் மீதும் எங்களிடம் வந்த சத்தியத்தின் மீதும் எவ்வாறு நாங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்போம். இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி? அவங்க சொல்கிறாங்க, அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள்னால் யார்? கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்? அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய இறைவன் எங்களை ஒழுக்க நலமுடையவர்களோடு இணை தரல வேண்டும் என்று நாங்கள் பேராவல் கொண்டிருந்தோம். அவங்க யாரோட என்னென்னு துவா செஞ்சுட்டு இருந்திருக்காங்க? ஒழுக்கம் உள்ளவங்க கூட அல்லாஹ் வந்து எங்களை சேர்த்துடணும் அப்படின்னு நாங்கள் துவா செஞ்சுட்டு இருந்தோம். அப்படின்னா இதுக்கு முன்னாடியே ஒரு ஒழுக்கம் கெட்ட கூட்டத்தை இவங்க பார்த்துருக்காங்க.
கிறிஸ்தவத்தின் பெயரால் ஒழுக்கம் கெட்டவர்கள், அந்த சனிக்கிழமையுடைய அந்த அந்த விதியை மீறியவர்கள், மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு மிருகங்களாக வாழ்பவர்கள், அந்த கூட்டத்தோடு அவங்க இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த நற்குணங்களுடன் வருவாங்க அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இன்னொரு ஹதீஸில் கூட சொல்லுவாங்கள்ல, நற்குணங்களை முழுமைப்படுத்த நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த நற்குணம் உள்ளவர்களுடன் நாங்களும் இணைந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசையோடு நாங்கள் பேராவலோடு இருந்தோம். அல்லாவின் மீதும் எங்களிடம் வந்த சத்தியத்தின் மீதும் எவ்வாறு நாங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்போம்? அதே ஷரியத்தை கொண்டு ஒரு ரசூல் வந்திருக்கும் போது நாங்கள் எப்படி அவரை வந்து நிராகரிப்போம்? எங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? புரியுதா? இப்போது இதிலேருந்து அவங்க எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து இதில் கிளியராக புரியுதா? அப்போ இது வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு அளவுகோலாக இதை வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு முன்னாடி ஒரு லிஸ்ட்டு போட்டேன் தெரியுமா? யார் நமக்கு வந்து மினிமம் நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கேட்டகரி போட்டோம். அப்போ அதில் வந்து ஒழுக்கம் பேணுபவர்கள் நம்முடைய ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அதுதான் வந்து அல்லாஹ் வந்து இங்கே சொல்கிறான். அப்போது இப்படி அவங்க துவா செஞ்சுருக்க, ஒழுக்கம் உள்ளவர்களுடன் எங்களுடன் நாங்கள் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு அவங்க துவா செய்யும்போது அதோடு அவங்க மெர்ஜ் ஆயிட்டாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட கேடுகட்ட கலாச்சாரத்தை கொண்டவங்களாக இருக்கிறாங்க. அதாவது நியூடு கிளப்ஸ் இருக்குது வெளிநாடுகளில், நிர்வாண கிளப்பு. என்ன அப்படின்னா, அவங்க வந்து குரங்குலேருந்து வந்தாங்களாம், குரங்கு ட்ரெஸ் போடலையாம், அதனால் அந்த கிளப்புக்குள்ளே வர்ற வரைக்கும் ட்ரெஸ்ஸை போட்டு வருவாங்க. காருக்குள்ளே போயிட்டு அவங்க கார் பார்க்கிங்கில் அந்த ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு உள்ளே போயிடுவாங்க. எல்லாருமே ஆம்பளை பொம்பளை எல்லார் கையிலும் பீர் பாட்டிலு, அந்த மக்கில் பீர், சரக்கு அடிக்க வேண்டியது, இருக்க வேண்டியது. என்ன இயற்கையை ரசிக்கிறாங்களாம். அது பீச்சஸ், புரியுதா? அதில் வந்து அவங்க இருக்கிறாங்களாம். இது ஒரு கேடுகட்ட ஒரு கலாச்சாரம். கேட்டால் என்னங்கிறாங்க, மனிதன் பிறக்கும்போது ட்ரெஸ் இல்லாமல் தான் பிறக்கிறான், நீங்கள் வலுக்கட்டாயமாக அவனை திணிக்கிறீங்க, கண்டுபிடிப்பாருங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம உசேன் இருக்கிறார், அவர் வைக்கப்படுறாரா ட்ரெஸ் இல்லைன்ட்டு? அவர் ஃபீல் பண்ணல. ஆனால் சொசைட்டி வந்து அவரை வந்து ப்ரெஷர் கொடுத்து நீ ட்ரெஸ்ஸு போட்டே ஆகணும்னு திணிக்குதான். அதனால் சமூக அழுத்தத்தின் காரணமாக தான் இருக்குதான். மனிதனுக்கு வந்து இயல்பில் வந்து வெக்கம்ங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தினர்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க அவங்க, புரியுதா? அப்போ இதில் இன்றைக்கி நாமளும் வந்து இங்கே புரிஞ்சுக்கணும். இதே க்ரைட்டீரியா நீங்கள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனோட மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்தியா, ஸ்ரீலங்கா, தமிழ்நாடு, இந்த மாதிரியா இருக்கக்கூடிய எட்ஜில் மேட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒழுக்கம் கெட்டவர்கள் யார்? ஒழுக்கம் தேவையில்லைன்னு சொல்கிறவங்க யார்? யார் சொல்கிறா? யாரெல்லாம் சொல்கிறா? யாரெல்லாம் தங்களை வந்து பகுத்தறிவுவாதிகள், நாத்திகர்கள் சொல்லிக்கிறவங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க? ஒழுக்கம்னு ஒன்று இல்லவே இல்லை. அவங்க அதானே சொல்கிறாங்க, என்ஜாய்மெண்ட்டு வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை பெரியார் சொன்னார் அப்படின்ட்டு. பெரியாரை பற்றி அவதூறு யாரும் சொல்லலை. பெரியார் அதை வீரமணின்னு சொல்கிறார். அவர் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாரு? திருமணம்ங்கிறது வந்து இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு மீம் கூட பார்த்தோம். ஒரு பையன் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட அண்ணன் ஒருத்தன் இருக்கிறான். அந்த பையன் கூட அந்த பொண்ணு வந்து சுற்றிட்டு இருக்குது. அவங்க அண்ணன் வந்து பார்த்துட்டு, என்னம்மா இது அப்படிங்கிற, கல்யாணம் பண்ணிக்கோயோ, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வாழுங்க அப்படின்ன உடனே அவர் சொல்கிறான், அந்த பையன் சொல்கிறான், ஒரு கயிறு தான் உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு பந்தத்தை வந்து அது உறுதிப்படுத்தும் அப்படின்னா, அப்படிப்பட்ட உறவு எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு? அந்த தாலிக்கு. அடுத்து அந்த பொண்ணு சொல்லுது, சரி தாலி வேணாம், கயிறு வேணாம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பேப்பர் தான் உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அன்புக்கு வந்து சாட்சியாக இருக்கும் அப்படின்னா அந்த உறவு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். அடுத்தது சொல்லுது, சரி வேண்டாம், எங்கள் வீட்டுக்காவது வா, எங்கள் சொந்தக்காரங்களுக்கு வந்து முன்னாடி வந்து நீ டிக்ளேர் பண்ண, நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதாவது நாம் 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொந்தக்காரங்க முன்னாடி டிக்ளேர் பண்ணு அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான்,
மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு தான் உன் மேலே நான் அன்பு வச்சுருக்கணும் அப்படின்னா அந்த இது வந்து எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறான். சொல்லிட்டு சொல்கிறான், ஒன்று பார், நான் உன்னை நேசிக்கிறேன், இதுதான் நிஜம், இது மட்டும்தான் நிஜம் அப்படின்ட்டு போகிறான். அந்த பொண்ணு வந்து பாருண்ணா என்னை எவ்வளோ நேசிக்கிறார் இவர் அப்படின்ட்டு. உடனே அவங்க அண்ணன் சொல்கிறான், நான் உன்னை வப்பாட்டியாக வச்சுக்கிறேன்னு எவ்வளோ டீசெண்டாக சொல்லிட்டு போகிறான் அவன். புரியுதா? அவன் நான் உன்னை வப்பாட்டியாக யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இதை விட டீசெண்டாக சொல்ல முடியாது. அதுதான் நான் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கேன். இப்படி உன்னை கூமுட்டி ஆக்கிட்டு போயிட்டுருக்கிறான் அவன் அப்படின்னு. இதுதான் இந்த பகுத்தறிவாதர்களுடைய நிலைமை. இன்றைக்கி வந்து அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் கொண்டு வந்து என்னங்கிறாங்க, ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டு வரீங்க? ஃபஸ்ட்டு என்னங்கிறாங்க, ஆணை வந்து போட்டு நசுக்குன்னு நசுக்கிறாங்க. இன்றைக்கி பெண்ணுக்கு உரிமை தூக்கி கொடுத்து கடைசியாக என்ன ஆகிப்போச்சு, கொலாப்ஸ் ஆகிப்போச்சு குடும்ப அமைப்பு. இன்றைக்கி வந்து என்ன ஆகிப்போச்சு, ஒன்றுமே இல்லை. என்ன இது எந்த அளவுக்கு இன்றைக்கி தரம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா, இன்றைக்கி நம்முடைய ஃபஸ்ட்டு ஃபேமிலினா யார் தெரியுமில்ல? கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஃபேமிலினா யாருன்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு ஃபேமிலி வந்து அவங்க ஒரு சினிமா எடுக்கிறாங்க, அதில் வந்து அவங்க எதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதே வந்து அந்த சென்னையில் அந்த ப்ரைடு இது நடத்துது இல்லையா, அதாவது தாங்கள் வந்து கேடு கெட்டவர்களாக இருப்பதை பெருமையாக அவங்க அறிவிக்கிறாங்களாம். கேட்டால் என்னங்கிறாங்க, ப்ரைட் மூமெண்ட்டு. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் பெருமைப்படுறோம் அப்படின்னு. என்னடா பெருமைப்படுறீங்க? இல்லை, நான் ஆம்பளையாக இருந்து பொம்பளையாக மாறினதை நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு. ஏன்டா பெருமைப்படுறீங்க அப்படின்னு கேட்டால், ஏன் எங்களுக்கு உரிமை இல்லையா அது இதுங்கிறோம். அதே தான் நாம் கேட்குறோம். நாங்கள் இத்தனை நாளாக ஆம்பளையாக இருக்கோம், என்றைக்காவது நாங்கள் ஒரு ஊர்வலம் போய் நாங்கள் ஆம்பளையாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு ப்ரைடு மூமெண்ட் நாங்கள் நடத்தியிருக்கோமா? இல்லை ஊருக்குள்ளே பொம்பளைங்க என்றைக்காவது போய் நாங்கள்லாம் பொம்பளையாக இருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரைட் மூமெண்ட்டு நடத்தியிருக்காங்களா? இல்லை. நீங்கள் என்ன கருமமாக வேணாலும் இருந்துட்டு போங்க. மொத்தம் 46 ஜாதி இருக்குது உங்களுக்குள்ள. அதில் என்னத்தையோ ஒன்று நாயா நரியா பன்னியா எதையோ ஒன்று இருந்துட்டு போங்க, வீட்டில் இருந்துட்டு போங்க. அதுக்கு என்னத்தை போய் ரோட்டில் வந்துட்டு ப்ரைட் மூமெண்ட்டு? இதுக்கு முன்னாடி ஆண்கள் நடத்துனாங்களா? இதுக்கு முன்னாடி பெண்கள் நடத்துனாங்க? நாங்கள்லாம் ஆண்கள் நாங்கள்லாம் பெண்கள்னு யாராவது நடத்துனாங்களா? நாங்கள்லாம் அதுகள் அப்படின்ட்டு நீங்கள் ஏன் வரீங்க? புரியுதா? நீங்கள் வந்து 46 ப்ளஸ், இன்னும் உங்களுக்கு ப்ளஸ்ஸு தான் இருக்குது. இன்னும் வந்து அது கண்டுபிடிக்கப்படலை. இன்னும் எத்தனை இனம் இருக்குது அப்படின்னு. எப்படி கடலில் ஜீவராசிகள் எத்தனை இருக்குதுன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியலையோ, அது மாதிரி இதுங்களுக்குள்ளே எத்தனை பாலினம் இருக்குது, இவங்களுக்குள்ளே எத்தனை பைத்தியகாரத்தனங்கள் இருக்குது, இன்னும் இவங்களுடைய அந்த மனவியாதிகள் எத்தனை லிஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிறது இன்னும் முடிவுக்கு வரல. ஸோ இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து இந்த கல்ச்சரை கொலாப்ஸ் பண்ணக்கூடிய அந்த வேலையை வந்து யார் பண்ணுறாங்க? நிறைய பேர் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சருக்குள்ளே வாழ்கிற நாடு. இந்த இந்து மதம், அதாவது என்னமோ புரியுதா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் 2ஆம் பட்சம். ஆனால் ஒரு மினிமம் கல்ச்சர் அவங்க மத்தியில் இருக்குது. ஆனால் அதை விட டேஞ்சர் எது அப்படின்னா கல்ச்சர் இல்லாமல் இருக்கிறது. அது மாதிரி இருந்தீங்கன்னா அது கொடூரமாக, அது வந்து கொடூரத்தில் கொண்டு போய் விட்டுரும். இப்போ இன்றைக்கி சினிமாக்கள்லாம் எந்த அளவுக்கு தரம். இன்றைக்கி ஒரு கூகுள் டிவியில் ஃப்ரண்ட்டில் ஒரு ஆடு வருது. ஒரு புருஷன் பொண்டாட்டி கர்ப்பிணி ஒருத்தங்க இருக்காங்க, இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் வந்து குனிஞ்சு வந்து இப்படி பூ நீட்டுறான். யாருக்கு? அடுத்தவன் பொண்டாட்டிக்கு. இது லீகலு இந்திய சட்டத்தில். இந்துத்துவ சட்டம் கூட நடைமுறையில் இருந்துச்சுன்னா கூட இவ்வளோ அநியாயம் இருக்கு. புரியுதா? அதாவது இந்து மதத்துடைய சட்டங்கள் இருந்தால் கூட இந்த நாடு வந்து இவ்வளோ நாசமாக போக. இது வந்து நீதிமன்றத்தில் வந்து இது அன்னைக்கு இதுனா இதெல்லாம் 4-5 வருஷமாக பயங்கர உச்சத்தில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு பெண் வந்து தன்னுடைய வீட்டில் இன்னொரு ஆண் மகனை உள்ளே கூட்டிகிட்டு வந்தால் கணவனுக்கு கேட்பதற்கு உரிமை இல்லை. இது வந்து நீதிமன்றம் சொல்லுது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா உறவு, அதாவது திருமணம் தாண்டிய, அதாவது இது தாண்டிய உறவு, என்னமோ ஒரு கருமம் தாண்டிய உறவு அது. அதில் அவர் சொல்கிறாரு, அதாவது மிகப்பெரிய அறிவாளிகள் அவங்கெல்லாம், சுபவீரபாண்டியன் போன்றவங்களாம் சொல்கிறாங்க, கள்ளக்காதல் நல்ல காதல்னு இல்லை, காதல்னா காதல் தான். இது எவ்வளோ பெரிய ஃபசாதில் கொண்டு போய் விடும் தெரியுமா? மனித குலத்தையே டீஸ்டபிளைஸ் பண்ணி விட்டுரும்.
நடத்தி பாருங்க, ஒரு 6 வருஷம், ஒரு 5 வருஷம் நடத்தி பாருங்க. எத்தனை மர்டரு, எத்தனை வன்முறைகள், என்னென்ன நடக்கும்னு பாருங்க. காட்டுறது என்ன, குடும்பத்தில் வன்முறை நடக்குது. குடும்பத்தில் வன்முறை நடக்க தான் செய்யும். நீங்கள் மதுவை கொண்டு வந்து கொடுக்கறதுனால தான் வன்முறை நடக்குது. உங்களுடைய அநியாயமான நிர்வாகத்தினால தான் வன்முறை நடக்குது. அதை அப்படி காட்டுறது. இப்போ மறுபடியும் இந்தியில் அந்த படம் வருது, எது, த கிரேட் இண்டியன் கிச்சன். அந்த ஒரு பெண்ணு அப்படி காட்டுறாங்களாம். அந்த பெண்ணை வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பெண்ணுக்கு கல்யாணமான உடனே மகன்னு அந்த அம்மியில் வந்து மசாலா அரைக்குது. இன்னைக்கு எந்த பொண்ணு அம்மியில் மசாலா அரைக்குது? அதெல்லாம் டைனோசர் காலத்திலே அழிஞ்சு போச்சு. என்ன, இன்னைக்கு வந்து மிக்சி வந்து லைட்டாக வந்து லீக் ஆச்சுனாலே புது மிக்சி அடுத்த நிமிஷமே வந்துடுது. இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காது. என்ன, அதுதான் பொய்சன். ஏன் ஒன்றுமே பண்ண முடிச்சு? மிக்சி இல்லை, ஏன் வேறு ஏதாவது பண்ணலாம்ல? ஆல்டர்னேட் ஆப்ஷனே கிடையாது. புரியுதா? மிக்சி இல்லைன்னா சாப்பாடு இல்லை, கிரைண்டர் இல்லைன்னா சாப்பாடு இல்லை. யாரும் கிரைண்டர் அப்படி இருந்தால் கூட அதில் போடுற அந்த பெரிய அந்த பாரமான பனி இருக்கு பாருங்க, அந்த கிரைண்டரில் போய் அதை எடுத்து போட்டு அந்த கிரைண்டர் கல் அந்த கடைசியாக தூக்கி வைக்கிறாங்கல்ல, அதுலேருந்து மாவு அள்ளுறதுக்கு பாருங்க, அவ்வளோ கஷ்டமான வேலை. மலை உடைக்கிற வேலையெல்லாம் இல்லை. புரியுதா? இன்னைக்கு இவங்களுக்கு இதுதான் வேலை. அதெல்லாம் காட்டுறான். அந்த பெண்ணு வந்து இப்படி அந்த இது பண்ணுது, துணி வந்து கல்லில் உட்காந்து தேய்க்குது. அது அவ்வளோ கஷ்டப்படுதான். இது பண்ணுதான். புருஷன் ஒன்று கேட்குறான், மாமனார் ஒரு கேட்குறாரு. இவருக்கு வந்து தோசை பிடிக்கும், இவருக்கு சப்பாத்தி பிடிக்கும், இதுக்கு ஒரு மாவு அதுக்கு ஒரு மாவு. இவருக்கு சட்னி பிடிக்கும், அவருக்கு சாம்பார் பிடிக்கும், அதுக்கு ஒரு இதுக்கு ஒரு இப்படி கஷ்டப்படுதான். கடைசி அந்த பெண்ணுக்கு வந்து அந்த ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று திடீர்னு இப்படிங்கிறா. உடனே அவளுக்கு ஞாபகம் வந்துடுது, நான் பயங்கரமாக ஆடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறான். அதே தான் நம்ம தலைவர், திடீர் தலைவர் ஒருத்தர் எமர்ஜி இருக்கார்ல, அவரும் ஒரு படம் எடுத்தார்ல, இலுமினாட்டி ஷர்ட்லாம் போட்டு. அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணை கொண்டாந்து டவுசரை மாட்டி விட்டு ஃபுட்பால் ஆடு, என்ன அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம்னு சொல்லிட்டு அது அந்த ஒரு கோல் போடும்போது மொத்த உலகமே அவங்க காலடியில் விழுந்த மாதிரி. என்ன, இந்த மெடலுக்கெல்லாம் பின்னாடி அலைய விட்றாங்கல்ல, மெடல் வாங்கி என்ன பிரயோஜனங்கிறது என்ன நமக்கு தெரியும். இந்த மெடல்லாம் காமிச்சா தெரியும். என்ன, வாங்கும்போது உசுரை கொடுத்து அவ்வளோ பிபி வந்து 500-400க்கெலாம் போய் டச் பண்ணிட்டு வருவோம். இன்றைக்கி ஞாபகமே வர மாட்டேங்குது எந்த கருமத்தை எங்கே வாங்கணும்ன்ட்டு. அவ்வளோ குப்பையாட்டம் கிடக்குது. சரியா? அப்போ எதுக்கு பின்னாடி ஓட விட்றாங்க? அது பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபேமிலியோடைய சிஸ்டமை கொலாப்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து கிறிஸ்தவ நாடுகளில் எங்கே ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணப்படுது? ரஷ்யாவில். இந்த நான் சொன்னல, இந்த ஈஸ்டர்ன் தௌஹீதியன் இது இருக்குது அப்படின்ட்டு, எத்தியோப்பியன் சர்ச்சு. இந்த குடும்ப அமைப்புகளோடு யார் வாழ்கிறாங்களோ அவங்கெல்லாம் நமக்கு நண்பர்கள். அவங்க இந்துக்கள். அதாவது இந்துக்கள் வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் நமக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்கள் யாருன்னா இந்துக்கள். அதுவும் வேதங்களை பின்பற்றக்கூடிய இந்துக்கள். சனாதன தர்மங்கிறது ஒன்றும் மோசமானது கிடையாது. ஜாகிர் நாயக் கூட ஒரு சில சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள் பேசியிருப்பாங்க. அப்படியே குரானில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஒற்று போகக்கூடிய விஷயம் இருக்கும். இவங்களுடைய அஜெண்டா வேறு. அதாவது அரசியல், சனாதன தர்மத்தை வச்சு அரசியல் பண்ணுற கூட்டம், கலவரங்களை தூண்ட கூட்டுறோம், அதெல்லாம் தனி. அதை அவங்களே விரும்புறதில்ல. புரியுதா? இன்றைக்கி வந்து இந்த கும்பலை, இன்றைக்கி வந்து எந்த கும்பலை வந்து யார் தெரியுமா இன்றைக்கி அதிகமாக வெறுக்கிறாங்க? சனாதனத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் தான் அதிகமாக வெறுக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி என்ன ஆகி போச்சு, சீட்டு வந்து குறைஞ்சி போச்சு. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான், நம்ம யாரோட இணைஞ்சிருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இன்றைக்கி இந்த மேற்கத்திய கல்ச்சர் வந்து யார் அடாப்ட் பண்ணிகிட்டு இருக்கா? சவுதி அரேபியா. இது எவ்வளோ கேடுகட்ட ஒரு இது. இன்றைக்கி வந்து சவுதி வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ரோல் மாடல் நாடுங்கிறாங்க. ரோல் மாடலுங்கிறாங்க, தௌஹீத் பூமிங்கிறான். என்ன, இங்கே கொஞ்சோண்டு ஏதாவது கசமுசம்னு வச்சுன்னா பார்த்தீங்களாம்மா. அங்கே எவ்வளோ மனித உரிமைகளே கிடையாதுங்க. அங்கே எல்லா மனிதர்களும் கால்நடைக்கு சமம், மன்னர் ஃபேமிலியை தவிர. ஆக கேடுகட்ட ஒரு நிர்வாகம் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை வந்து இன்றைக்கி வந்து இங்கே உட்காந்து இஸ்லாத்தின் பெயரால் ஆதரிச்சுட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் இவ்வாறு கூறியதால் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவன தோட்டங்களை
அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான், அதில் அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள், இதுவே நன்மை புரிவோருக்கான கூலியாகும். கிறிஸ்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்ட்டு. என்ன சொன்னாங்க அவங்க? ஒழுக்கமுள்ளவர்களுடன் எங்களை சேர்த்தருள்வாயாக. இப்போ நானும் ஒழுக்கமாக இருக்கிறேன், அவங்களுக்கும் ஒழுக்கம் தெரியுது. நானும் அல்லாவுடைய அல்லாவை மதிக்கிறேன், அல்லாவுடைய தூதர்களை மதிக்கிறேன், அவங்களும் அல்லாவை மதிக்கிறாங்க, அல்லாவுடைய தூதர்களை மதிக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு ஒரு கொம்பு சீ விட்டாங்கல்ல இந்த மசாயில் பிரச்சனையில், ஆட்டுறவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான், நீட்டுறவன் சொர்க்கத்துக்கு போவான், நீட்டுறவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான், ஆட்டுறவன் சொர்க்கத்துக்கு போவான். இன்றைக்கெல்லாம் வஹாபிகள்லாம் பார்க்கணும், அப்படியே புல்லரிச்சு போச்சு அவங்களுக்கு. என்னன்னா தராவி 20 ரகாத் இருந்துச்சு இல்லை, அது அங்கே 10 ரகாத் ஆக்கிட்டாங்க. எங்கே? ஹரமில். அவங்க உருவாக்குனது வேறு ஃபித்னா. அவங்க என்னன்னா இபாதத்து குறைக்கணும், டைமிங் குறைக்கணும்னு. அந்த டைமிங் இருக்காப்போ போன அதாவது 10 வருஷமாக சில பேர் போயிட்டுருப்பான் ரம்ஜானுக்கு ஈத்திகாஃப். ரெகுலராக ரம்லானில் மக்கால் உட்காரக்கூடிய பணக்காரர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேளுங்க 20 ரகாத்து நடக்கும்போது எவ்வளோ நேரம் நடந்துச்சு, இப்போ எவ்வளோ நேரம் நடக்குதுன்ட்டு. கம்மியாக இருக்கும். புரியுதா? இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இபாதத்தை குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி குழந்தைகள் வரக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ குழந்தைகள் ஹரமோட தொடர்பு இல்லைன்னா எங்கே போவாங்க குழந்தைகள்? அடுத்த ஜென்ரேஷன் மைண்டில் குழந்த அப்பா கூட போனால் தானே ஒவ்வொன்றா கேட்பான். இது என்னப்பா, இது சஃபா, இது என்னப்பா மருவா, ஏன் இங்கேருந்து சுற்றுறோம், ரசூல் அப்படி சொன்னாங்க. அது என்னது ஒரு கூண்டு மாதிரி வச்சுருக்காங்க, அது மக்காம இப்ராஹிம். அதை யார் இப்ராஹிம்? இங்கேருந்து அப்படியே போகும். புரியுதா? கேள்விகள் கேட்க 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 குழந்தைகள் கேள்விகள் மூலமாக தான் அவங்க நாலேஜை வளர்த்திக்குவாங்க. அப்போ அந்த குழந்தைகளை இங்கே கட் பண்ணி விட்டு இங்கே கான்வெண்ட்டில் தூக்கி போட்டு ஹரமுக்கு போக சொல்கிறாங்க. இப்போது இந்த மாதிரியான கூத்துக்கள் நடந்துட்டு இருக்குது. அல்லாஹ் அது சொல்கிறான். அப்போது இவங்களுக்கு சொர்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா 7வது அத்தியாயம் 157 மூசா நபிகிட்ட அல்லாஹ் இதே வாக்குறுதி வாங்கியிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் அவங்களோட நீங்கள் உங்களுடைய உம்மத்தை கொண்டு போய் மெர்ஜ் பண்ணணும், இந்த வாக்குறுதி வாங்கியிருப்பான். அந்த இடத்துல வரும்போது அதை டீட்டெயிலாக பேசுவோம். அதே தான் இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். இந்த கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருந்தோம், இப்படி ஒரு நல்லவங்க கண்ணில் சிக்க மாட்டாங்களா அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டோம். ஏன்னா அவ்வளோ உயர்ந்த கேரக்டர். யார்? அபிசீனியாவுக்கு அந்த ஹிஜ்ரத்து போனாங்க இல்லையா, அவங்களுடைய கேரக்டர் அவ்வளோ உயர்வானதாக இருந்துச்சு. அதனால் அவங்க கூட இவங்க வந்துட்டாங்க. மேலும் எவர்கள் நம் திருவசனங்களை நிராகரித்து அவற்றை பொய்யானவை என வாதிட்டார்களோ அத்தகையவர்கள் நரகவாசிகளே ஆவர். அப்போ இதில் குஃபுரில் அல்லாஹ் ஒரு வசனமே இறக்கலை, அப்படி வசனம் இறக்குனதா சொன்ன தூதர்கள் பொய்யர்கள், அப்படி வசனம் கொடுத்து அனுப்பப்பட்டதாக ஒரு இறைவனே இல்லை. இது யார் சொல்கிற? நாத்தியர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் ஹாலிவுட் படத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி ஹீரோ கிட்ட கேளுங்க, உங்களுக்கு அதாவது அந்த படத்தில் ஒரு டைலாக் வச்சுருப்பான், நீ கடவுளை நம்புறியா? இல்லை அப்படிமா. கமல் கூட சொல்லுவார் பாருங்க, நீ கடவுளை நம்புறியா? இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறேன். மீனிங்கு அதாவது இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அப்போது அதுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். யார் வசனங்களை நிராகரித்து அவற்றை பொய்யானவை என வாதிட்டார்களோ அத்தகையோர் நரகவாசிகளே ஆவார்கள். அப்போது பைபிளில் ரசூல்லாவை பற்றி சொல்லப்பட்ட வசனங்களை நிராகரிக்கிற அவங்களும் நரகவாசிகள். புரியுதா? அதே மாதிரி அல்லாஹ்வுடைய வசனங்கள் நம் மீது சுமத்தப்பட்ட கடமைகள் இருக்குல்ல, அதையும் நாம் நிராகரித்தோம் அப்படின்னா நம்மளும் யார்? நரகவாசிகள் தான். இப்போ இன்றைக்கி முஸ்லீம்களுடைய பொசிஷனும் இந்த தரத்தில் தான் இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அல்லாஹ் இங்கேருந்து வேறு சப்ஜெக்ட் மாத்திரம். இது வரைக்கும் அந்த ஷரியத்து, அது 3 உம்மத்துகளுடைய அந்த உபதேசம், கிறிஸ்தவர்களுடைய அந்த பிரிவுகள், இதை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருந்து இப்போ இங்கே மறுபடியும் குர்ஆனுடைய அந்த இந்த சூறாவுடைய ஆரம்பம் இருந்துச்சுல்ல, எது இல்லாமல் ஹலாலு, எது ஹராமு, எதை அறுத்து சாப்பிட்ணும், எதை அறுத்து சாப்பிடக்கூடாது, உருண்டு விழுந்தது, நேர்ச்சி செஞ்சது, இதெல்லாம் கேட்டகரி கொண்டு வந்தால அது அந்த இடத்துலேருந்து மறுபடியும் அது கண்டினியூ ஆகுது. இப்போ இந்த இடத்துல இருந்து இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்த தூய்மையான பொருட்களை ஹராமானவை விலக்கப்பட்டவையாக ஆக்கி கொள்ளாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்த
தூய்மையான பொருட்களை ஹராமானவை என்று விலக்கப்பட்டவையாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். மேலும் வரம்பு மீறாதீர்கள், நிச்சயமாக வரம்பு மீறுவோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இந்த வசனம் வந்து ஒரே ஒரு உத்தரவு தான் தரப்பட்டது. இதில் பல விஷயங்கள் கவர் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம், அல்லாஹ் ஹலாலுன்னு சொன்ன விஷயத்தை நீங்கள் ஹராமாக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கி எந்த நாடும் தங்கத்தை கொடுத்து வெள்ளியை கொடுத்து வேற நாடுடன் வியாபாரம் செய்ய முடியாது. இது அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்று, இதை ஹராமாக்கிட்டாங்க. புரியுதா? இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இறுதி நூற்றாண்டு சப்ஜெக்டில், ஷைத்தானுடைய கரன்சி அப்படிங்கிற அந்த இதில். இதனால தான் இந்த பணவீக்கம் வருது. இப்போ இன்றைக்கி ஏன் தங்கம் ரேட் ஏறுது? எல்லாருக்கும் தெரியும். இந்த பொருளாதார நிபுணருங்கிறாங்கல்ல, அவனுங்க மண்டையனுங்க எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் ஒரு கருமமும் கிடையாது, டிஷ்யூ பேப்பருன்ட்டு. அதனால் என்ன பண்ணுறானுங்க, எல்லோரும் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறானுங்க. கடந்த 2 மாதத்தில் தங்கம் ஏறின அளவுக்கு நான் பார்த்ததே கிடையாது. நானும் அப்சர்வ் பண்ணிட்டே வருவேன், கோல்டு எப்படி வருதுன்னு. வாங்கிறதுக்கு இல்லை, எப்படி போயிட்டுருக்குதுன்ட்டு. சரியா? கோல்டு வாங்குகிற அளவுக்குலாம் கையில் காசு கிடையாது. இப்போ அந்த கோல்டு எப்படி போகுதுன்னா, இப்போ ரீசெண்டாக எப்படி போயிருக்குதுன்னா பயங்கர பீக்கில் போயிட்டுருக்கு. செக் பண்ணி பாருங்கள். ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ ரேட்டு போடல. 8200 ரூபா கிட்டத்தட்ட. இப்போ சமீபத்தில் 5000 6000ங்கிற மாதிரி இருந்துச்சு. 8300 இவருக்கு பதறுது. புரியுதா? இவருக்கு ஒரு பிரச்சனை. சரியா? கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாக போயிடும். இப்போ என்ன ஆகிட்டு இருக்குது, 8300 ரூபா ஆகிப்போச்சு. 8200 300 பியூர் கோல்டு எவ்வளோ ஆச்சு? 9000 தாண்டி போச்சு. இன்னும் கொஞ்சம் நல்ல இப்போ கோல்டுடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70000 ரூபா ஒரு பவுன். இன்னும் கொஞ்சம் நாளில் கம்பல்சரி 10000 ரூபாய் ஒரு பவுன், ஒரு கிராம் வந்து தொற்றுரும். இன்னும் ஒரு 2 மாதத்தில், எல்லா வல்லுநர்கள் சொல்கிறாங்க, 2 மாதத்தில் 10000 ரூபா தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 1 லட்சம் ரூபா கம்பல்சரி. நம்ம இந்த ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தோம் 3-4 வருஷமாக முன்னாடியே, கம்பல்சரி 50000 வந்துடும் 60000 வந்துடும்ன்ட்டு. அதுக்கே எல்லோரும் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கே போயிட்டு இருக்குது பாருங்க, 1 லட்சம் ரூபா வந்துடும் ஒரு பவுனு. என்ன? ஏன்னா உண்மையான காசு அதுதான். அதில் இப்போ இன்றைக்கி என்னென்ன நிலவரம்? இஸ்ரேலில் உள்நாட்டு போர், இஸ்ரேலில் இராணுவத்துக்கும் அரசியல் பிரதிநிதிகளுக்கும் மோதல். இவங்க சொல்கிறது அவங்க கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க, அவங்க சொல்கிறது இவங்க கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிராக கலகம் பண்ணுறாங்க. தையப் எர்தோகான் ஓடி போயிட்டதா தகவல். எங்கே? துருக்கியில் இருக்கக்கூடிய தையப் எர்தோகான் ஓடி போயிட்டதா தகவல். போலீஸு மக்களுடைய போராட்டத்தை என்ன பண்ணுது? வேடிக்கை பார்க்குது. அப்போ என்ன அர்த்தம்? போலீஸ் மக்களோட கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? இப்போ 2வது அட்டாக் ஒன்று அடித்தானுங்க பாரு. இந்த டைமில் வந்து அவங்க எல்லோரும் செம்ம காண்டாயிட்டாங்க. ஏன்னா துருக்கி தான் பெட்ரோல் சப்ளை பண்ணுது. யாருக்கு? இஸ்ரேலுக்கு. வெப்பன் சப்ளை. நான் சொன்னேன்ல, பை ரோடு கொண்டு போய் கொடுக்குறாங்கன்ட்டு. 1ஆம் நம்பர் அயோக்கியன் யார் அப்படிங்கிறது இன்றைக்கி துருக்கியுடைய மக்கள் உணர்ந்துட்டாங்க. இதனால் நிறையா அதான் பாரு, எல்லா ஏமாத்துக்காரங்களும் அந்த மக்களை மதத்தின் பக்கம் திரும்பி மக்களை முட்டாளாக்குவாங்க. இவன் என்ன பண்ணான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? எர்தோகன் ஹாஜியா சோஃபியா பள்ளிவாசல், அதாவது சர்ச்சை வந்து மறுபடியும் பள்ளிவாசல் ஆக்கணும். அது மியூசியமாக இருந்துச்சு, மறுபடியும் பள்ளிவாசல் ஆக்கணும். இங்கே இருக்கிறவங்களும் ஒரே விசில், அப்படியே லாட்ரி சீட் பறக்க விட்டாங்க. இவர் தான் இஸ்லாமிய போர்வால், இவர் தான் கலீஃபா, எல்லோரும் இவர் தான் மஹதியாக இருப்பதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இவர் மஹதியில் தஜ்ஜாலாக வேணால் இருப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அதுக்கு வேணால் எல்லா பொருந்தும் இந்த சைத்தானுக்கு. இப்போ ஆள் என்ன? அப்ஸ்காண்டு எங்கே இருக்கானே தெரியலையா. இதுதான் நிலவரம் இன்றைக்கி டேட்டுக்கு. இன்றைக்கி என்ன மார்ச் 23ஆம் தேதி டேட்டுக்கு. இதுதான் வேர்ல்டு பாலிட்டிக்ஸு. இப்போ உலகம் பூரா இதை நோக்கி போயிட்டுருக்கு. எல்லோரும் கோல்டை வந்து இது பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க? இந்த ஒரு சட்டத்தை வச்சு மொத்த உலகத்தையும் இன்றைக்கி வந்து கூமுட்டையாகி உட்கார வச்சு கடனுக்கு அடியில் உட்கார வச்சுட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நாடும் என்ன பண்ணுது? அமெரிக்காட்ட டாலரை கொடுத்து தங்கத்தை கொடுன்னு வாங்கிட்டு இருக்கிறான். அதனால் தங்க ரேட்டு பிச்சிக்கிட்டு போகுது. டெய்லி 100. ஒரு மாதத்தில் பார்க்குறேன்
7200 இருந்துச்சு ஒரு ஒரு 10-20 நாளுக்கு முன்னாடி. 7200 இருந்துச்சு 8200. 1000 ரூபா 10-20 நாளைக்குள்ள இப்படி போயிட்டு இருக்குது. இப்போ இது ஒரு பக்கம் வச்சிரு, அது தனியாக பேசினா அப்புறம் பொருளாதாரம் நோக்கியே போயிடும். அப்போ இதில் முக்கியமான 2 உபதேசங்கள் அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று, ஹலால் ஹராமுன்னு நான் தான் முடிவு பண்ணணுங்கிறான். ஃபஸ்ட்டு விஷயம், அத்தாரிட்டி வேறு யாருக்கும் கிடையாது, நான் தான் முடிவு பண்ணணுங்கிறான். அதே மாதிரி இதனால் என்ன இன்னொரு விஷயம் கன்வே ஆகுது அப்படின்னா, இந்த 3 உம்மத்துகளையும் சேர்த்து வச்சு தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறான். அப்போது ஹலால் ஹராமு இதுக்கு முன்னாடி இந்த ஷரியத்தில் இருந்ததெல்லாம் அவ்வளோதான், அது வந்து என்னாச்சு, செயலிலேருந்து போயிடுச்சு. இனிமேல் ரசூல்லா சொல்கிறது தான் ஹலாலு ஹராமு, குரான் சொல்கிறது தான் ஹலாலு ஹராமு. விஷயம் திரும்ப திரும்ப நம்ம கன்வே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு பிட்டை மட்டும் எடுத்து போட்டு ட்ரெண்டு பண்ணி விட்ருவானுங்க, வைரல் பண்ணி விட்ருவானுங்க. பாருங்கள், மனித சட்டங்கள் கட்டுப்படக்கூடாதுங்கிறான். இந்தியாவில் வந்துட்டு இந்திய சட்டங்களை கட்டுப்படக்கூடாதுங்க, நான் அது சொல்லவே இல்லை. இதில் வந்து மொதல் விஷயம் நம்ம சொல்ல வர்றது, அதாவது அல்லாவுக்கு தான் ஹலால் ஹராமுன்னு உரிமை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் நான் சொல்கிற விளக்கம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கிறுக்குத்தனமாக ஒரு விளக்கம் வந்து கொடுத்துட்டு அதை ஊர் பருவாக பரப்பிட்டு சுற்றுறதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சில விஷயங்களில் அல்லாஹ் வந்து முழுசாக ஹலால் ஹராமுன்னு முடிவு பண்ணிட்டான். அது வந்து குடும்ப விஷயங்கள், புரியுதா, சொத்துரிமை சார்ந்த விஷயங்கள், சில அடிப்படையான விஷயங்கள். மற்ற விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டான், இது கொடுத்துட்டான், அதாவது கோட்பாடுகள் கொடுத்துட்டான். இந்த வரையறைக்குள் இருந்து கொண்டு நீங்கள் சட்டங்களை செயல்படுத்தலாம், உருவாக்கலாம். சட்டங்களை உருவாக்குவதற்கு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. இந்த அதிகாரம் அன்லிமிட்டடு. ஆனால் மனிதனுக்கும் அதிகாரம் இருக்குது, இது லிமிட்டடு. ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? அவ்வளோதான், சிம்பிள். அப்போ அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் இருக்குன்னா அதுக்கு மீனிங் என்னன்னா, எல்லா முடிவும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் மனிதனுக்கு அவன் சில வரம்புகள் கொடுத்துருக்கான், அதுக்குள்ளே அவன் இயற்றிக்கலாம். அந்த சட்டங்கள் மக்கள் பின்பற்றலாம். அது இந்த வசனத்துக்கு எதிரானதாக ஆகாது. இதைத்தான் ரசூல்லாவும் சொன்னாங்க, குலஃபாய் ராஷிதீன்களும் சொன்னாங்க. இதைத்தான் இன்றைக்கி நீங்கள் யாரெல்லாம் வழிகட்டவர்கள், அல்லாமா இக்பாலு, மௌலானா மௌதூதி அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்களும் இதைத்தான் சொன்னாங்க. புரியுதா? நாங்களும் அதை தான் சொல்கிறோம். இதை தாண்டி புதுசாக எந்த ஒரு இட்டு கட்டுதலும் நீங்களே பண்ணிக்காதீங்க. அதே போல் இங்கே ரெண்டாவது விஷயம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் அனுமதித்த அனைத்தும் தூய்மையானவை. இது ஒரு பாயிண்ட்டு. ஏன் அப்படின்னா, இந்த மதவாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாப்பிட்றது அசுத்தம், எல்லாம் நஜீஸு அப்படிமா அவன் என்ன பண்ணுவான், சில ஒவ்வொன்றும் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னா சாப்பிடக்கூடாது, சந்நியாசம் இருக்கணும், ஊரை விட்டு விலகி இருக்கணும், மற்றவங்க மாதிரி வியாபாரம் செய்யக்கூடாது, தொழில் செய்யக்கூடாது, சமூகத்தோடு கலந்து வாழக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே போடுறாங்க. இது தான் அல்லாஹ் வந்து அங்கே உடைக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் ஹலால் ஆக்குனதை நீ ஹராமாக்கக்கூடாது. கல்யாணம் ஹலால், அதை நீ எப்படி ஹராமாக்கணும்? அதே மாதிரி உணவு, உடை, வாகனம், திருமணம், வீடு, நகைகள், செல்வம், இதை தவிர்ப்பவர்கள் பெரிய ஆன்மீக புனிதர்களாக உலகத்தில் தங்களை காமிச்சுக்கிறாங்க. ஆனால் இது கிடையாதுங்கிறான். ஏன்னா இது எல்லாத்தையும் பயன்படுத்தியவர்கள் யார்? சஹாபாக்கள். புரியுதா? முஸப் பின் உமைர் அவங்க போட்ட ட்ரெஸ் எல்லாம் வேறு யாரும் போட்டிருக்க முடியாது. நம்ம பாணியில் சொல்ல போனால் அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய பிராண்டடு ட்ரெஸ்ஸு போட்டவங்க, பெரிய குவாலிட்டியான சென்ட்டை வந்து அவங்க பயன்படுத்தினவங்க. புரியுதா? பெரிய பெரிய லக்ஸரி வாகனங்களை பயன்படுத்துவாங்க. சிவப்பு நிற ஒட்டகம்னா இன்றைக்கி ஃபெராரிக்கு சமம். சரியா? அப்போ அதெல்லாம் சஹாபாக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது இது இல்லாதவர்கள், அதாவது இது மாதிரி அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, உலக வெறி பிடித்தவர்களாக காட்டுவாங்க. சரி, இதில் இன்னொரு பிரச்சனை கொண்டு வருவாங்க. என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இதை செய்யலை? அவங்க லக்ஸரி லைஃப் வாழல, அப்போ ஏன் அவங்க செய்யலை அப்படின்னா, நபிமார்களுடைய விஷயமே வேறு. ரசூல்லா அல்லாஹ்வுடைய கலீஃபாவாக இங்கே இருந்தாங்க, கனிமத் வந்துச்சு, ரசூல்லா தவறான ஒரு நோக்கம் கற்பிச்சு விட்டுருவாங்க. அதனால் இத்தனைக்கு அல்லாஹ் என்ன சொன்னான், கலெக்ட் ஆகிற டேக்ஸில் 5ல் 1 பகுதி உங்களுக்குன்னு சொன்னான். அதை கூட வாங்கி ரசூல்லா என்ன பண்ணாங்க, பப்ளிக்கு கொடுத்துட்டாங்க. இதனால் ரசூல்லாவுடைய அந்த கை சுத்தம்
அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ரசூல்லா அதை பண்ணாங்க. ஆனால் வேற யாருக்கும் அதை அனுமதி பண்ணல. புரியுதா நான் சொல்கிறது? தனக்குத்தானே ரசூல்லா வந்து இவங்க சொன்ன அந்த, அதாவது கிட்டத்தட்ட ஒரு துறவி மாதிரி தான் அவங்க வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த துறவரத்துலேயும் கல்யாணம் இருந்துச்சு. புரியுதா? கல்யாணம் இருந்துச்சு, உணவு உண்ணுதல் இருந்துச்சு, தொடர் நோன்பு இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து இந்த ஆன்மீகவாதிகள் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வரம்பு மீறுவாங்க. இப்போ இது பற்றி ரசூல்லா அது நிறைய ஹதீஸ்கள் இருக்குது, அது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இடம் முக்கியமான இடங்கிறதுனால எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க போட்டு. உலகப் பொருட்களை வந்து வாங்குறதா வேண்டாமா, விரும்புகிறதா வேண்டாமா, வாழ்கிறதா வேண்டாமா, சாப்பிட்றதா வேண்டாமா, கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இதை பற்றி புகாரில் 5063வது ஹதீஸு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவருங்க வந்து அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியரின் வீடுகளுக்கு 3 பேர் கொண்ட குழுவினர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகள் குறித்து வினா தொடுத்தனர். அது பற்றி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட போது அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகளை குறைத்து மதிப்பிட்டது போல் தெரிந்தது. இப்போ நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய சில பேர் வரம்பு மீறக்கூடியவங்க இருக்கிறாங்க, சரியா? பெரிய அவங்க வந்து பார்த்திங்கன்னா சூஃபிக்கள் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் வந்து போய் கேட்கும்போது ரசூல்லாவோட பற்றி போய் அவங்க வீட்டில் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது சொல்கிறாங்க, ரொம்ப கம்மியாக தெரியுது அவங்களுக்கு. என்ன இவ்வளோ இபாதத் தான் பண்ணுறாரா, இவ்வளோதான் இபாதத் பண்ணுறாரா, என்னங்க சொல்கிறீங்க? ஒரு காமன் மேன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோதானே அவருடைய இபாதத்து. நைட்டில் நம்ம நினச்சிட்ருப்போம் ரசூல்லா டெய்லி அப்படியே தொழுதுகிட்டே இருப்பாங்கன்னு. ரசூல்லா என்ன நிறைய ஹதீஸ்கள் பார்க்க முடியுது. அபூபக்கர் உமரோடைய உட்காந்து மஷூரா பண்ணுறாங்க, நைட்டில் மஷூரா பண்ணுறாங்க, அலிலோட உட்காந்து மஷூரா பண்ணுறாங்க. அடுத்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும், ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நைட்டில் தான் ரசூல்லா வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. உட்காந்து எந்நேரமும் குரான் ஓதிட்டு எந்நேரமும் அப்படி ரசூல்லா வந்து இருந்தது கிடையாது. அப்போ அவங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, குறைச்சி மதிப்பிடுறாங்க. யாரை? ரசூல்லாவை மதிப்போட்டு சொல்கிறாங்க. பிறகு அவர்களே தமக்கு சமாதானம் கூறிக்கொண்டு முன்பின் தவறுகள் மன்னிக்கப்பட்டு விட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே? ஓ, அவர் சொர்க்கவாசி நல்லா டிக்ளேர் பண்ணிட்டான், அதனால் அவர் எப்படி இருக்காங்க. யூடியூப் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை வந்து நம்ம வைக்கிறோம். இதனால் நான் கேட்டது கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் எதுவுமே நம்ம வந்து சொன்னது கிடையாது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, எதில் அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ, அதாவது அந்த லைக் பட்டன் இதெல்லாம் எதில் அதிகமாக ப்ரெஸ் பண்ணப்படுதோ, ஸோ அதில் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து சஜஷனில் வந்து கொடுத்துட்ருக்கோம், அதிகமாக அது பரப்பும். அதே மாதிரி விளம்பரம் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, விளம்பரம் இல்லாத வீடியோக்களை யூடியூப் ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை விளம்பரத்தின் மூலமாக வர காசு. நம்ம விளம்பரத்தை லாக் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டோட்டலாக நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கூட போகிறதில்லை. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அதே மாதிரி லைக் வந்து எல்லாரும் அமுத்துங்க. 5000 வியூஸ் இருக்குன்னா 5000 லைக் எல்லாரும் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி கமெண்ட் மினிமம் ஒரு வீடியோக்கு ஒரு 1000 கமெண்ட் திட்ட கூட செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்லுங்கள், சரியா? சும்மா ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏதோ ஒவ்வொருத்தரும் இதை கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணுற பட்சத்தில் மட்டும்தான் இந்த வீடியோஸ் வந்து மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கம்மியாக வியூ போகிறதுக்கு காரணம் வந்து இப்போ யூடியூபுடைய அல்காரிதம் வந்து ரொம்ப மோசமாக கேட்டோம். இந்த சேனலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உபகாரமாக இருக்கும். இது அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். நாம் எங்கே என்று சொல்லிக் கொண்டனர். அவர்களில் ஒருவர், இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் எப்போதும் இரவில் தொழுது கொண்டே இருக்க போகிறேன். இஷா முடிஞ்சதுன்னா தக்பீர் கட்டினானா தூங்கவே மாட்டேன், தொழுதுகிட்டே இருப்பேன். இன்னொருவர் சொல்கிறாரு, நீ இதை எடுத்துக்கிறியா, அப்போ நான் வேற செய்கிறேன். என்ன, காலமெல்லாம் நோன்பு நோற்க போகிறேன். காலையில் சாப்பிடவே மாட்டேன் நான், சஹரு இஃப்தார் அவ்வளோதான், மறுபடியும் சஹரு இஃப்தார், டெய்லி நோன்பு தான் நான் அப்படிங்கிறாரு. மூணாம் நபர் என்னங்கிறாரு அப்படின்னா, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறார். அவர் வந்து என்னங்கிறாரு, கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் அப்படியே இருப்பேன், ரசூல்லாவுடைய அது ஒரு அமல், நான் வந்து அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கேன், இப்படி ஒரு செயல் நான் இறங்க போகிறேங்கிறாரு. அப்போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களிடம் வந்து, நீங்கள் தானே இப்படிலாம் பேசுனீங்க, ரசூல்லா நியூஸ் போயிருக்கு. போனோன்னே 3 பேரை கூப்பிட்றீங்க, வாங்க ராசா வாங்க, நீங்கள் தானே இப்படி சொன்னீங்க, என்னை வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க, அப்படி தானே? நானே பத்தலைங்கிறீங்க, அதாவது நான் செஞ்ச அமலே உங்களுக்கு குறைவாக தெரியுது, அப்படி தானே? அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ, நீ எது சாப்பிட்டாலோ, அல்லது நோன்பு நைட்டில் தூங்கிட்டாலோ அல்லாஹ் வந்து உங்கள் மேலே கோச்சிக்குவான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ அப்படி சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் பேசிக்கொண்டது நீங்கள் தாமே, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களை விட அதிகமாக நான் அல்லாஹ்வை அஞ்சுபவன் ஆவேன். உங்கள் எல்லாரை விட அல்லாஹ்வுடைய அச்சம் எனக்கு ஜாஸ்தி. அல்லாஹ்வை பயந்து நடப்பவன் நான் தான்.
ஆயினும் நான் நோன்பு நோற்கவும் செய்கிறேன். ரசூலா என்ன பண்ணுறாங்க, திங்கக்கிழமை நோன்பு வைப்பாங்க, வியாழக்கிழமை நோன்பு வைப்பாங்க. அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க, 13, 14, 15 அந்த வெண்மையான நாட்கள் அதில் வந்து நோன்பு வைப்பாங்க. அவர் சொல்றாரு, உறங்கவும் செய்கிறேன், நான் தொழுகவும் செய்கிறேன், உறங்கவும் செய்கிறேன். நபிசுல்லாசலம் என்ன பண்ணுவாங்க, தூங்கிடுவாங்க இஷா முடிஞ்சோன்னு. அவங்க இஷாலாம் கிட்டத்தட்ட 8 மணிக்கு முடிஞ்சிடும், 7:30 முடிஞ்சிடும். 8 மணிக்கு தூங்கிட்டாங்கன்னா நம்ம நினைக்கிறது என்னன்னா ரசூல்லா கம்மியாக தூங்கினா. ரசூல்லா வந்து இன்னைக்கு சொல்கிற டாக்டர் எவ்வளோ சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு தூங்கியிருக்காங்க. நீ கணக்கு பார்த்துக்குங்க. 8 மணிக்கு தூங்குனா 2 மணிக்கு எந்திரிச்சா கணக்கு பாருங்க, 6 மணி நேரம். 6 மணி நேரம் தூக்கம் போதுமான அளவு தூக்கம். நம்ம தூங்குறது 12 மணி. அதனால் நம்மளால் ரசூல்லா மாதிரி 2 மணிக்கெலாம் எழுத முடியாது. 12க்கு தூங்கினா மறுபடியும் 9 மணிக்கு தான் எந்திரிப்பீங்க. புரியுதா? இப்படி தான் நம்மளுடைய வாட்ச் ரிவர்ஸில் ஓடிட்டு இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் தொழுகவும் செய்கிறேன், உறங்கவும் செய்கிறேன், மேலும் நான் பெண்களை மணமுடித்தும் உள்ளேன். நான் பண்ணாத கல்யாணம் மற்றவங்களாம் 1, 2, நான் 11 கல்யாணம் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் என் மேலே சுமத்திய சுமை அது. புரியுதா? அது சம்பந்தமாக தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எனவே என் வழிமுறையை கைவிடுபவர் என்னை சார்ந்தவர் அல்ல சொல்கிறாங்க. யாராவது இதுக்கு மாற்றமாக நடந்தீங்க அப்படின்னா என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சொல்கிறேன், இன்னொரு ஹைஸும் இருக்குது. இப்போ இதில் ஒரு குழப்பம் ஒன்று வந்துடும். எப்படி தான் இருக்கிறது அப்போனா கம்மியாக தொழுவணுமா? புரியுதா? அப்போ துனியாவை அதிகமாக நேசிக்கணுமா? இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. இன்னொரு ஹதீஸில் ரசூலா சொல்கிறாங்க, தபரானியில் 998, அகமதுல 8792, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாத்தில் துறவரம் இல்லை, ஆனால் உண்மையான துறவரம் என்பது அல்லாஹ்வின் பாதையில் பாடுபடுவதே ஆகும். அல்லாஹ்வுடைய பாதைக்காக நேரம் ஒதுக்குறோம்ல, இதுதான் துறவரம்ங்கிற. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ரொட்டீன் லைஃப் இருக்கணும், சமூகத்தில் கலந்துருக்கணும், பப்ளிக்கோட இருக்கணும், பப்ளிக்கோட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும், பப்ளிக்கோட பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதை தீர்க்கக்கூடியவங்களா இருக்கணும். அதே சமயம் இதெல்லாம் வந்து என்ன, அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம செய்யக்கூடிய உழைப்பு. இது வந்து துறவரம்ங்கிறாங்க. 1 மணி நேரம் குரான் படிக்கிற இல்ல, 1 மணி நேரத்துக்கு நீ துறவி. புரியுதா? ஏன் உலகத்தை விட்டுட்டு இல்லை? புரியுதா இல்லையா? உலகத்தை விட்டுட்டு போயிட்டு இல்லை, ஒரு அல்லாஹ்வுடைய தீனுக்காக ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுற இல்லை, உட்காந்து படிக்கிற, எழுதுற, இல்லை அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துற, அல்லாஹ்வுடைய குரானை கட்டுற, மற்றவங்களை கற்றுக் கொடுக்குற, இதெல்லாம் என்னது? துறவரம். இது செஞ்சேன்னா உனக்கு தூக்கம் இழக்க வரும். சில நேரம் லேட்டாக தூங்க வேண்டியது வரும். சில நேரம் வியாபாரம் கெடுத்து கொள்ள வேண்டியது வரும். சில நேரம் உடல் இது வரும். உட்காந்து வேலை செய்கிறாங்க பாரு சேர்ல, அவங்களுக்கு ஏற்படுற பெயின் மாதிரி வேற யாருக்கும் வராது. எல்லா எழுத்தாளர்கள்ட்டையும் போய் கேளு பாரு, எல்லாருக்கும் முதுகு வலி, கழுத்து வலி, முட்டி வலி 3மே இருக்கும். மௌலானா மௌதூதியும் புலம்பிட்டு தான் மௌத்தானார். எல்லாரும் இஸ்ரார் அஹமது வீல் சேரு, எல்லாருடைய கதையும் அதுதான். யார் உட்காந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பயங்கரமாக இது. இதெல்லாம் என்னது? அல்லாஹ்வுடைய பாதையில் ஏற்படுற இது ஜிஹாது. புரியுதா? உட்காந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து எடிட்டிங் பண்ணுவோம், ஒரு நாள் பூரா உட்காந்து எடிட் பண்ணும், என்னது? ஜிஹாது. புரியுது? அல்லாஹ்வுடைய பாதையில் வந்து நீ செய்கிற அப்படின்னா இது வந்து இது இழப்புகள். அது இல்லாமல் ஏகப்பட்ட இழப்பு வரும். அதாவது நீ இருக்கிற ஊருக்கு தகுந்த மாதிரி, இந்தியா மாதிரியான நாடுகளில் குறைவு, மற்ற இஸ்லாமிய நாடுகளில் நீ வாழ்ந்தே அப்படின்னா ஏகப்பட்ட இழப்புகள் வரும். இப்போ இன்னைக்கு காசா மக்கள் எப்படிப்பட்ட இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. பணம் இல்லாமல் வரும், உறவுகள் எல்லாமே இழப்பு ஏற்படும். இது துறவரம். புரியுதா? இதை சகிச்சுக்கிறோம்ல, இந்த துறவரம் தான் இஸ்லாத்தில் இருக்கு. புரியுதா? அந்த மாதிரியான துறவரம், அதாவது காட்டுக்கு போயிடுறது, ஒதுங்கி போயிடுறது. இவன் ஒதுங்கி நல்லவன் ஒருத்தன் சமூகத்திலேருந்து ஒதுங்கி போனான், எவனுக்காக பிரயோஜனம் இருக்கா? அந்த ஊரில் நல்லவன் ஒருத்தன் ரோட்டில் இருந்தால் தான் ஒரு தப்பு நடக்கும்போது டே ஏன்டா தப்பு பண்ணுறீங்கன்னு கேட்க முடியும். எல்லாரும் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டோம்னா, இந்த சில பேர் பைத்தியம் பிடிச்சி அலையிறாங்க இன்னைக்கு, மலையில் போய் ஒதுங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அது ஒரு ப்ராபகண்டா பண்ணிட்டு
இதுக்கு ஒரு டீம் சேர்த்தி அதை பண்ணி இதை பண்ணி மலையில தான் ரசூலா போக சொன்னாங்க. தஜ்ஜால் வந்து என்ன பண்ண சொன்னாங்க? எஸ்கேப் ஆயிரு. சரி, தஜ்ஜாலோட சண்டை போடுவான்ல அவன் யார்? நீ எல்லாம் மலைக்கு போனதுக்கு அப்புறம் தஜ்ஜால் வந்து உங்களுக்கு என்ன ட்ரோன்ல வந்தா மெசேஜ் போடுவான், நான் வந்துட்டேன் வெளியே வாங்கப்பா, எனக்காக ஒதுங்கி போனவர்கள் எங்கே? தஜ்ஜால் வந்து கேட்பானா, எனக்காக ஆடுகளை ஓட்டி கொண்டு போனவர்கள் எங்கே? எனக்காக இந்த மாதிரி மலையில போய் செட்டில் ஆனவங்க எங்கன்னு அவனா வந்து உங்களை தட்டி எழுப்பி கூப்பிட்டு வருவான். என்ன மாதி அலைஹிஸ்ஸலாமும் ரோட்ல தான் இருப்பாங்க, மக்களோட மக்களாக தான் இருப்பாங்க. சரியா? இது அல்லாஹ் சொல்றான். அப்போ இதில் இது ரசூலா இது சொல்றாங்க. இந்த ஹைசும் புரிஞ்சுக்கணும். அகமதுல 8792, தபரானில 998. அப்போ நமக்கு ஒரு வகையான துறவரமும் இருக்கு, ஒரு வகையான காமன் லைஃபும் நமக்கு இருக்கு. அது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும். புரியுதா? இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்ற, கடைசியா என்ன பஞ்ச் வைக்கிறான் பாரு அல்லாஹ். மேலும் வரம்பு மீறாதீர்கள். நிச்சயமாக வரம்பு மீறுவரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். நீ தானே சொன்ன உண்ணுங்கள் பருகுங்கள் நல்லா வாழுங்கள்ன்ட்டு. அதான் நல்லா வாழ்றோம். என்ன பண்றீங்க? ஃபுல்லா இப்படி இப்படி போயிட்டோம். பிரான்ச்சஸ் 10 பிரான்ச் 20 பிரான்ச். என்ன உழைப்பு 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 இப்படி போறது. இதான் எல்லாம் சொல்றான். ஏன்டா ஒன்று வேண்டான்னா தின்னவே மாட்டேங்கிறீங்க, தின்னானா தின்னே சாவுறீங்க. புரியுதா? எதுவும் அனுபவிக்காதீங்கன்னா அப்படி போயிடுறீங்க, அனுபவிங்கன்னா கூத்தடிக்கிறீங்க. ஒரு ஒரு பேலன்ஸ் இல்லையா? பணம் வேணான்னு சொன்னா சம்பாதிக்கவே மாட்டீங்க, பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவீங்க. பணம் வேணும்னு சொன்னா எங்கெங்கெல்லாம் பணம் கிடைக்குமோ ஓடிட்டே இருக்கிறது அதுக்கு பின்னாடி. என்ன, என்னுடைய வசனங்களை கேலி பண்ணாது. நல்லா அதான் சொல்றேன், என்னுடைய வசனங்களை கேலி பண்ணாது. அதுக்கு மெஷர்மெண்ட் என்ன? அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் குலஃபாய ராஷிதீன்களும் சத்திய வழியில் நடந்த சஹாபாக்களும், சஹாபாக்களுடைய அந்த ஏ கிரேடு சஹாபாக்கள் நான் சொல்றது, இந்த டாப் கிரேடு சஹாபாக்கள், ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்கள், அதிலும் குறிப்பாக மக்கா வெற்றிக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்ற சஹாபாக்கள். அதுக்கப்புறம் வந்து அவங்கள பின்பற்றி நீங்கள் வேற எங்கேயாவது போனீங்கன்னா அது கம்பெனி வந்து பொறுப்பேற்காது. அதை பற்றி நாம் வந்து சொல்ல முடியாது. அது சீரியல்லாம் இப்போ எடுத்து வெளியிட்டு இருக்காங்க அவரை ரோல் மாடலாக வச்சு. நீங்கள் அவரை ரோல் மாடலாக பிடிச்சிட்டு போனீங்கன்னா அது என்ன ஆகுங்கிறது நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ பேலன்ஸ் வந்து நம்ம பண்ண கற்றுக்கணும். எந்த நேரத்தில் எந்த வேலை முக்கியம்னு தெரியுறது அது மிகப்பெரிய ஹிக்மத். எந்த நேரத்தில் குடும்பத்துக்காக மட்டுமே நேரம் செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும். எந்த நேரத்தில் தீனுக்காக மட்டுமே வேலை செய்யணும், இப்போ எது ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது புரியுதுக்கு பாரு, இதுதான் ஹிக்மத். இது புரியாமல் அலிலம் காலத்தில் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அதனால் அலிலம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறேன். அலிலம் சொன்னதை யாரும் சீரியஸாக எடுத்துக்கல. சாபா பின்னாடி எல்லாரும் புலம்புனாங்க. அவர் அப்போ கூடும்போது போயிருந்தா எங்களுக்கு இந்த நிலைமை இன்னைக்கு வந்திருக்காது. அவர் கூடும்போது நாங்கள் வந்து வேற மாதிரி நினச்சிட்டோம், இப்போ வந்து நாங்கள் அனுபவிக்கிறோம். எல்லாரும் யாரெல்லாம் அலிலானுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலையோ அவங்க எல்லாரும் புலம்பிய நிலையில தான் அவங்க தங்களுடைய கடைசி காலத்தை வந்து அவங்க கழிச்சாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அனுமதித்துள்ள பொருட்கள் அனுமதிக்கப்பட்டதும் தூய்மையானதுமான பொருள்களை உண்ணுங்கள் பருகுங்கள். மேலும் எந்த இறைவன் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கிறீர்களோ அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகி வாழுங்கள். அப்போ நீங்கள் துனியாவை அனுபவிங்க அப்படின்ன உடனே எல்லா வழியிலையும் போய் அனுபவிச்சிடாதீங்க, ஹராம தடுத்துக்குங்க. அல்லாஹ் எப்படி கொக்கி போடுறான் பாரு, புரியுதா? இது கவர்மெண்ட்டுடைய இந்த ஜியோலாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அங்கங்கே அவன் செக்ஷன் போட்டு வச்சுருப்பாங்க. அவனை இங்கேயும் போயிட முடியாது அங்கேயும் போயிடும். அது மாதிரி எல்லாம் எவ்வளோ கச்சிதமாக ஆப்பு வைக்கிறான் பாரு. தூய்மையான பொருள் தான், என்ன உண்ணுங்கள் தான் பருகுங்கள் தான், ஆனால் அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகி வாழுங்கள். எதில் மாறு செஞ்சிடக்கூடாது. எந்த நேரத்தில் உண்ணுங்கள்னு சொல்கிற ரசூல்லா கூப்பிடும்போது ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போ குரான் சொல்லுது உண்ணுங்கள் அப்படி. அப்போ சாப்பிடணுமா? ரசூல்லாவுக்கு சொல்லப்படுது நீங்கள் கூப்பிட்டாலும் சாப்பிட்டு தின்னுட்டு இருக்காருன்ட்டு. அவர் சொல்கிறாரு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லு. கூப்பிட்றது யார்? அல்லாவுடைய ரசூல். ஆனால் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு? ரசூல்லாவுடைய ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு ஆள் தொழுதுகிட்டே இருக்கிறாரு, ரசூல்லா கூப்பிட்றாங்க வாங்க இங்க அப்படிங்கிறாரு. அவர் இப்படியே தொழுகையிலே நின்றுருக்காரு. கடைசியாக ரசூல்லா பயங்கர கோபம். தொழுகை முடிச்சு சலாம் கொடுத்து வந்தோடனே நான் கூப்பிட்டா வாங்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு. இல்லை தொழுதுட்டு இருந்தேன் நான், அதனால அல்லாவோட இபாதத்தில் இருந்து.
ஓ கூப்பிட்டா வரணுங்க, அதான் ப்ரையாரிட்டி. நான் தானே தொழுவு சொன்னேன், பார்த்துட்டு தானே இருக்கிறேன் தொழுதுட்டு இருக்கீங்கன்ட்டு, கூப்பிட்டா வாங்கன்றேன்ல. புரியுதா? இதுதான் காமன் சென்ஸு. அதே இடத்துல வந்து அபூபக்கரோ உமரோ அலி இல்லையானோ அவங்களோ இருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? சட்டுன்னு கிளம்பி போயிருப்பாங்க. இதுதான் ஹிக்மத்து. அங்கே தொழுகை முக்கியம் கிடையாது. 2 நேரம் தொழுகை விட சொல்லி ரசூலா சொன்னாங்கன்னா ஓடணும். புரியுதா? போய் அசர் தொழுகை போய் அங்கே போய் ஏதாவது பனு குறையில இடத்துக்கு போய் ரீச் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. போகிற நேரத்துக்குள்ளே அசரு போச்சு, மகரிபே வந்துருச்சு. கிட்டத்தட்ட இஷா நேரம் ஆகிப்போச்சு. அசரு மகரிபெல்லாம் ஜம்மு பண்ண முடியாது. ஆனால் ரசூல்லாவுடைய ஆர்டர் போக சொன்னாங்க. போக சொன்னால் போயிடணும், அவ்வளோதான். ரசூல்லாவுடைய ஆர்டர் தான் பெருசே தவிர ஷரியத் ரசூல்லாக்கு நாம கிளாஸ் எடுக்கக்கூடாது. புரியுதா? நீங்கள் சொன்னீங்க, தொழுகையை பற்றி நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, அதனால் நாங்கள் கேட்காம விட்டோம். சில பேருக்கு அந்த நினச்சிக்கிற வியாதியெல்லாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கு. புரியுதா? அவங்களா நினச்சிக்குவாங்க. அதை விட பக்கத்திலே தான் இருப்போம், கேட்க மாட்டாங்க. அட கேட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் முடிஞ்சிரும்பா, அது நீங்கள் நினச்சதுனால எனக்கு 4 மணி நேரம் வேலை ஆகிப்போச்சு. என்ன அதனால் இப்படி ஆயிரும். இது மாதிரி தான் ரசூல்லா அதுதான் சொல்கிறான். இது ஹிக்மத் மட்டும் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ. குரானில் எந்த ஆயத்தை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்போ பதுங்கணும், எப்போ பாயணும், எப்போ ஓவராக வேலை செய்யணும், எப்போ சுருக்கிக்கணும், இது வந்து ஒருத்தர் கிளியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அவர் வந்து பார்த்தீங்கன்னா காலமெல்லாம் தாவா பணியில் நிலச்சி நிற்பார். புரியுதா? இல்லைன்னு வச்சுக்கோ, ஓவராக ஏதாவது பண்ணின்னு வச்சுக்கோ, தாம் தூம்னு ஒரு 6 மாதம் குதிப்பீங்க, அதுக்கப்புறம் ஓரம் டோட்டலாக போயிடுவீங்க. புரியுதா? இது ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ் அதான் சொல்கிறான், அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகி கொள்ளுங்கள். நீங்கள் செய்த அடுத்த வசனம், நீங்கள் செய்த வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பதில்லை. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹலால் ஹராமை பற்றி பேசிட்டு வரான். இப்போ ஹலால் ஹராமில் இன்னொரு வெரைட்டியும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த சத்தியம் பண்ணிடுறது. எது ஹராமு? அல்லாஹ் தடுத்ததெல்லாம் ஹராமு. அதே மாதிரி சத்தியம் பண்ணிடுறாங்க சில பேர், அதை ஹராமுன்னு நினச்சி ஃபாலோ பண்ணும். சத்தியமாக நான் இனிமேல் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுறது. அது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செய்த வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பதில்லை. இந்த சத்தியங்களில் 2 வகை இருக்குது. ஒன்று வீணான சத்தியம். வீணான சத்தியம்னா நம்மளை அறியாமல் நம்ம வாழையிலேருந்து வர்ற வார்த்தை. இந்த உமர் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், எல்லாரும் வல்லாஹி வல்லாஹிம்பாங்க. வல்லாஹின்னா என்ன? அல்லா மேலே சத்தியமானு அர்த்தம். அது அவங்க சத்தியமாக பண்ணுறாங்களான்னு கேட்டால் சத்தியமாக பண்ணுறது இல்லை. அது அபூஜலும் வல்லாஹின்னு தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். இல்லை, வல்லாஹி அப்படிம்பா. வல்லாஹினா அது அவங்க வாயை திறந்தாலே வல்லாஹி தான் வரும். புரியுதா? அது வந்து சிலர் வந்து வேணும்னே சொல்லுவாங்க. புரியுதா? தப்பு செஞ்சுட்டு மொல்ல மாதிரித்தனம் பண்ணிட்டு எல்லாம் சொல்கிறேன். நீங்கள் வீணாக செஞ்ச சத்தியத்தை, அந்த வல்லாயின்னு நீங்கள் பேசுனதெல்லாம் நான் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். நல்லா சொல்கிறான், ஆயினும் நீங்கள் உறுதியாக செய்த சத்தியங்களுக்காக உங்களை அவன் நிச்சயம் தண்டிப்பான். பிளான் பண்ணி, அதாவது உணர்ந்து சொல்கிறீங்க, இனிமே நான் இதை செய்ய மாட்டேன்னு எல்லாம் தீர்மானமாக, அது கோபத்திலே இருக்கட்டும், எப்படியே இருக்கட்டும், ஒரு அந்த சத்தியம்ங்கிறதே கோபத்தில் தான் வரும். இனிமே உன் வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன், இனிமே நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு, இனிமே நான் உன் வீட்டில் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படி. அப்போ இந்த வீட்டு சாப்பாடு இப்போ ஹராமாயிடுச்சு, அப்படி தானே? ஒரு வீட்டில், இந்த வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன், அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன், வந்து சாப்பிடுங்க. இல்லை ஜி, நான் சாப்பிட்லான்னு தான் நினச்சேன், ஆனால் அன்றைக்கி நான் சத்தியம் பண்ணிட்டேன். இது வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த மாதிரி சத்தியத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடாது, ஆனால் இந்த சத்தியத்தை முறிக்கணும், ஆனால் அதுக்கு பரிகாரம் செய்யணும். புரியுதா? இது மாதிரி நீங்களாக சில விஷயங்களை வந்து சத்தியம் பண்ணிக்கூடாது அப்படிங்கிற இதுக்கு சில விளக்கங்கள் ஹதீஸ் சொல்கிறான். நாங்கள் அபு மூசா அல் அஸ்ரி அவர்களிடம் இருந்தோம். இவர் ஒரு முக்கியமான சஹாபி, ஒரு தக்வாவான ஒரு சஹாபி. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கோழிக்கறி சிக்கன் கொண்டாந்து அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. வச்ச உடனே அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிவப்பான ஒரு மனிதர் கொண்டாந்து அவர் வைக்கிறாரு. ரோம் நாட்டை சேர்ந்தவர், போர்க்கைதிகளில் ஒரு பேர் காணப்பட்டார். அப்போ அபு மூசா சொன்னார், இந்த மனிதரை உணவு உண்ண அழைத்தார். அதாவது அபு மூசா ரலியல்லாஹு அவங்க கோழியை சமைச்சு ஒரு விருந்தாளியை கூப்பிட்றாங்க. அந்த விருந்தாளி வந்து உட்கார்றாரு. அந்த கோழியை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அந்த மனிதர் சொல்கிறாரு, கோழியா, இதை நான் சாப்பிட மாட்டேன். ஏன் அப்படின்னா, இது வந்து டிச்சில் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு, இது அழுக்கான இடத்துல எதையோ நான் பார்த்தது ஒரு அருவருப்பான ஒரு பொருளை சாப்பிட்டுச்சு,
அப்போ இருந்து இதை பார்த்தாலே எனக்கு அருவருப்பு, இதை இனி உண்பதில்லை என்று சத்தியம் செய்து விட்டேன். எதை வேணாலும் தின்பேன், இந்த கருமத்தை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோழி மேலே அவர் கொலை காண்டா ஆயிட்டார். இப்போ கோழி இவர் கொண்டாந்து வச்ச உடனே என்னங்கிறாரு, சத்தியம் பண்ணியிருக்கேன், நான் என்னங்க பண்ணுறது, சாப்பிட முடியாது அப்படிங்கிறார். அப்போ அதுக்கு அவர் சொல்கிறார், இதை கேட்ட அபு மூஸா ரலியல்லாஹு இங்கே வா, இதை பற்றி நான் உனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு செய்தியை சொல்கிறேன். நீ ஒன்றை வச்சு நீ கம்பேர் பண்ணுற, நான் ரசூலா காலத்து வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் அதை வச்சு சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு கூட்டம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்துட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஜக்காத்திலிருந்து ஒட்டகங்களை இருந்தால் எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு தேவைப்படுது, நாங்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கோங்கிறேன். ரசூலா என்னங்கிறாங்க, இல்லைங்கிறேன். 2 தடவை சொல்கிறாங்க, 3 தடவை சொல்கிறாங்க. அவன் திரும்ப திரும்ப கேட்கும்போது ரசூலா செம்ம கடுப்பாயிடும். அல்லாஹ் மேலே சத்தியமாக ஜக்காத்து ஒட்டகம் என்கிட்ட இல்லை, இருந்தால் தானே நான் உங்களுக்கு கொடுப்பேன், இல்லைங்கிறேன்ல போங்க அப்படிங்கிறேன். சில பேர் சொன்னாலும் 3 தடவை 2 தடவை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. இப்போ ரசூல்லா மாதிரியான உண்மையாளர்களுக்கு வந்து அது ரொம்ப கோபம் வந்துடும். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ் மேலே சத்தியமாக ஒட்டகமே உங்களுக்கு தர முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் இருக்கேன் போங்க அப்படின்றாங்க. சொன்ன உடனே கொஞ்ச நேரத்தில் ஒட்டகங்கள் கொண்டு வரப்படுது. இந்த ஜக்காத்துடைய அந்த ஒட்டகங்கள் அல்லது கனிமத்துடைய ஒட்டகங்கள் வருது. உடனே வந்த உடனே ரசூலா கேட்குறாங்க, அந்த அல் அஷரி குலத்தை சேர்ந்தவர்கள் எங்கே? இப்போ இவர் யார்? இவவும் அபு மூஸா அல் அஷரி தான் இவர். இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவர் யார்? மேபி இவர் தான் அந்த ஒட்டகத்தை கேட்டு போன ஆள்லையும் அந்த கூட்டத்திலையும் இருந்திருக்கலாம். அவர் கேட்குறாரு, அல் அஷரி குலத்தை சேர்ந்தவர்கள் எங்கே என்று கேட்டுவிட்டு, எங்களுக்கு வெள்ளை திம்மல்கள் கொண்ட கொளுத்த ஒட்டகங்களை தரும்படி உத்தரவிட்டார்கள். நாங்கள் அதை பெற்று சென்று கொண்டிருந்த போது நாங்கள் எங்களுக்குள் நாம் என்ன காரியம் செய்துவிட்டோம், அல்லாஹ்வுடைய தூதர் சத்தியம் சொல்லி வழங்க முடியாது என்று சொல்லப்பட்ட பிறகு நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ணி வாங்கிட்டோம், அதனால் இந்த ஒட்டகங்களுக்கு பரக்கத்து இல்லாமல் போயிடும், அதனால் அப்படியே ரசூலாட்ட நம்ம திரும்பி போய் இந்த ஒட்டகத்தை கொடுத்துருவோம். ஏன்னா அவர் அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இல்லாததுக்கு இப்போ வந்து பார்த்தா எங்களுக்காக அவர் மாற்றிக்கிட்ட மாதிரி தெரியுது, இது பறக்கத்தெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கவலையில் போகிறாங்க. அவர் சொல்கிறாங்க, அதுக்கு ரசூலா சொல்கிறாங்க, நாங்கள் தங்களிடம் கேட்டோம், ஆனால் நீங்கள் இப்படி செய்ய முடியாதுன்னு சத்தியம் பண்ணீங்க அப்படிங்கும்போது ரசூலா சொல்கிறாங்க, நான் உங்களை ஒட்டகத்தில் ஏற்றி அனுப்பவில்லை, மாறாக அல்லாஹ் தான் உங்களை ஒட்டகங்களில் ஏற்றி அனுப்பினான். நானாக வச்சுக்கிட்டு இல்லைன்னு இல்லாமல் இருந்துச்சு, அதுக்குள்ளே அல்லாஹ்வுடைய பங்குலேருந்து வந்துருச்சு, அதுக்காக நான் கொடுத்தேன், இது நான் கொடுக்கல அல்லாஹ் கொடுத்தது. அவர் சொல்லிட்டு சொல்கிறார், அவன் நாடினால் நான் இனி எந்த ஒரு வாக்குக்காகவும் சத்தியம் செய்து பிறகு அது அல்லாததை அதைவிட சிறந்ததாக கருதும் பட்சத்தில் சிறந்ததையே செய்வேன், சத்தியத்தை முறித்ததற்கு அதற்கு பரிகாரம் செய்து விடுவேன் என்று கூறினார்கள். இது வந்து புகாரியில் 3132வது செய்தி. அப்போ புரியுதா? யாராவது வந்து இந்த வீட்டில் நான் ஏற மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன், நான் இப்படி செய்ய மாட்டேன், இது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது. அதே மாதிரி ஹலாலாவே இந்த வீட்டில் போய் நான் சாப்பிட மாட்டேன், இந்த வீட்டில் இது நான் சாப்பிட மாட்டேன், இவங்களோட நான் இப்படி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டா, அது சின்சியரான சத்தியமாக இருந்தால், ஆனால் தப்பான சத்தியமாக அது இருக்கும் பட்சத்தில் அப்போ எது சிறந்தது? அந்த உறவினர்கள்ட்ட காலம் பூரா பேசாமல் இருக்கிறது சிறந்ததா, பேசுகிறது சிறந்ததா? பேசுகிறது சிறந்தது. அப்போது அதை தான் தேர்வு செய்யணும். ஏன்னா இது அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறதில் வந்துடும், உறவினர்களோட இணக்கமாக இருக்கிறது. அதே சமயம் சத்தியம் பண்ணிட்டீங்கள, அதுக்கு ஒரு வெயிட் இருக்கணும், அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு ஒரு வெயிட் இருக்கணும்ல, அதுக்கு அல்லாஹ் பரிகாரம் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், முறித்து விட்ட சத்தியத்திற்கான குற்ற பரிகாரம் இதுதான், நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு அளிக்கின்ற உணவுகளில் நடுத்தரமான வகையிலிருந்து 10 வறியவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு ஆடைகள் வழங்க வேண்டும், அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். ஒரு சத்தியம் முறிச்சின்னா அதுக்கு என்ன மீனிங்கு? 10 பேருக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும். என்ன சாப்பாடு? டாப் கிளாஸ் கிடையாது, உங்கள் வீட்டில் ஆவரேஜாக என்ன சாப்பாடு கொடுக்கப்படுமோ, அதாவது உங்கள் வீட்டில் ஒஸ்ட்டு சாப்பாடு சில சமயம் செய்வீங்க, பண்டிகை காலத்தில் ரொம்ப சிறப்பாக செய்வீங்க, ஆனால் டெய்லி ஃபுட்டுன்னு ஒன்று இருக்கும், புரியுதா? ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஆவரேஜ் சாப்பாடு இருக்குல்ல, அந்த ஆவரேஜ் சாப்பாடு கொடுக்கணும், 10 பேருக்கு கொடுக்கணும். இது 3 வேளை கொடுக்கணுமா? கிடையாது, ஒரு வேளை கொடுத்தா போதும். இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. 10 பேருக்கு கொடுக்கணும்னா 10 பேருக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்கணுமா? இல்லை, 10 பேர் 10 பொட்டலம் கொடுத்துடணும். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 2வது, சாப்பாடு இல்லை, ட்ரெஸ்ஸு கொடுக்கணும். அல்லாஹ் பாரு எப்படி வந்து ரிவர்ஸில் வந்து எளிமையாக்குறான் பாரு.
எது ரொம்ப சீப்பு? சாப்பாடு குடுக்குறது. 2வது எது? காஸ்ட்லி எது? ட்ரெஸ்ஸு. 3வது ரொம்ப காஸ்ட்லி எது? அடிமை விடுதலை பண்றது. இது கிடைக்கலன்னா இது பண்ணு, இது கிடைக்கலன்னா இது பண்ணுங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய பர்ப்பஸ் என்னன்னா, சத்தியம் பண்ணவன பழி வாங்குறது கிடையாது. அவனுக்கு புரிய வைக்கிறான். என் என்ன முன்னிலைப்படுத்தி ஒரு விஷயத்த நீ சொன்னீன்னா, அதோடைய கண்ணியத்த நீ காப்பாத்தணும். இல்லைன்னா அல்லாஹ்வுக்கு ஒரு மரியாதை இல்லாம போயிரும். அதுக்காக நான் உனக்கு வந்து இது பண்றேன். இது சத்தியம். சரியா? ஆனால் இவற்றில் எதற்கும் சக்தி பெறாதவர்கள். 3க்குமே வழி இல்ல. சாப்பாடுக்கும் காசு இல்ல, ட்ரெஸ்ஸுக்கும் காசு இல்ல, அடிமை விடுதலை பண்றதுக்கும் காசு இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அப்பவும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்த நீங்க கன்சிடர் பண்ணணும். 3 நாட்களுக்கு நோன்பு நோற்க வேண்டும். 3 நாள் வந்து நோன்பு நோற்கணும். இது தொடர்ந்து நோற்கணுமா? இல்ல அது விட்டு விட்டு நோற்கலாமா? இது வந்து வேற யாராவது ஒரு உலமாக்கள்ட்ட கேட்டுங்க. இது சம்மந்தமா எனக்கு இப்போ இதில கிளாரிட்டி இல்ல. இது வந்து ஏழைகளுக்கான ஒரு சலுகை. சரியுதா? அப்போ அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். புரியுதா? அந்த சத்தியம் வந்து தூக்கி அப்படியே போட்டுறக்கூடாது. சத்தியத்துக்கான பரிகாரம் செய்யணும். நீங்கள் செய்த சத்தியங்களை முறித்து விட்டால், இதுதான் அவற்றுக்குரிய பரிகாரமாகும். எனவே உங்கள் சத்தியங்களை முறித்து விடாமல் பேணுங்கள். எனவே தன்னுடைய சட்ட திட்டங்களை அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக்குகிறான். நீங்கள் நன்றி செலுத்துபவராய் திகழக்கூடும் என்பதற்காக. சில சத்தியங்கள் நல்ல சத்தியங்களா இருக்கும். புரியுதா? அப்ப அந்த சத்தியங்கள வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்? பேணுங்கங்கிறான். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு குர்ஆன் ஓதப் போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். 10 நாளு நோன்பு வைக்க போறேன் அப்படின்னு அந்த நேர்ச்சை பண்ணிட்டேன். ஸோ இது மாரியான விஷயங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் அத ஃபாலோ பண்ண தான் பார்க்கணும். ஹலாலான பட்சத்தில. புரியுதா? தவறான சத்தியங்களா, தவறான நேர்ச்சைகள நிறைவேத்தக்கூடாது. நாகூர் தர்கால போய் ஆடு அறுக்க போறேன். புரியுதா? ஏர்வாடி சையத் முஸ்தபாட்ட போய் கோழி அறுக்க போறேன். இந்த மாரியான ஏடாகூடமான நேர்ச்சைகள் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, தூக்கி குப்பையில போடணும். அதுக்கு பரிகாரமும் கிடையாது, ஒரு கர்மமும் கிடையாது. புரியுதா? இது தூக்கி போட்டுடணும். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, மது, சூதாட்டம், பலிபீடங்கள், குறிபார்க்கும் அம்புகள் ஆகியவை அருவருக்கத்தக்க ஷைத்தானிய செயல்களாகும். அவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். இதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம். இப்போ அல்லாஹ் வந்து மதுவை பற்றி ஃபைனல் கன்க்ளூஷன் கொடுத்துட்டான். 2வது அத்தியாயத்தில் 219 ஃபர்ஸ்ட் ஆர்டர் வருது. 4வது அத்தியாயத்தில் 43வது வசனத்தில் செகண்ட் ஆர்டர் வருது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுது? வெறுக்கத்தக்கதுங்குது. 2வது என்ன சொல்லுது? தொழுகை நேரத்தில் மது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுது. இது 3வதுல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? டோட்டலி அவாய்ட், பாய்காட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இந்த நேரத்தில், அதாவது இந்த இடைப்பட்ட நேரம் இருந்து பாரு, ஃபஸ்ட்டு ஆர்டருக்கும் 2வது ஆர்டருக்கும் இந்த கேப்பில் முஸ்லீம்கள் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, சாராயம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. குடிக்க மாட்டாங்க, ஆனால் விற்கிறது ஹராம் கிடையாது அந்த டைமில். அதை வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கடைசியாக இதில் என்ன ஆயிடுச்சு? டோட்டலாக ஷைத்தானோட அல்லாஹ் ரிலேட் பண்ணிட்டான். இனிமேல் அது வந்து விற்கிறதும் ஹராம் ஆயிடுச்சு. புரியுதா? அதனால தான் சொல்கிறோம், குரான் ஹதீஸ் ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்கிறோம்ல. ஹதீஸு ஃபாலோ பண்ணும்போது நாலேஜ் இருக்கணும். சும்மா ஒரு புக்கை படித்து, சும்மா ஒரு ஹதீஸ் எடுத்து பரட்டி பார்த்துட்டு வந்து இமாம்களை பின்பற்றக்கூடாது, மதகுகளை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து என்ன பிரச்சனை கொண்டு வரும்னா, இதுதான் பிரச்சனையை கொண்டு வரும். ஹதீஸில் நீங்கள் எடுத்து பார்ப்பீங்க, ஒரு சஹாபி வந்து மது சேல்ஸ் பண்ணதா உங்களுக்கு பார்ப்பீங்க. ஓ, குடிக்கத்தான் கூடாது, சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்மாக் பார் ஓப்பன் பண்ணி விட்டுருவீங்க. புரியுதா? இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அதனால தான் ஃபிக்காங்கிறது அது தனி டிபார்ட்மெண்ட்டு. குரானுடைய புரிதல்ங்கிறது அது தனி டிபார்ட்மெண்ட்டு. புரியுதா? முஃப்தி அப்படிங்கிறது அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டு தனி. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஃபிக்காவில் இருக்கக்கூடியவங்களும் யாரும் பெருசாக நாலேஜ் இல்லை. குரானில் இருக்கிறவங்களுக்கும் பெருசாக எதுவும் நாலேஜ் இல்லை. முஃப்திகளுக்கும் இன்றைக்கி நாலேஜ் இல்லை. அது வேறு விஷயம். புரியுதா? ஆனால் இதை புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை வந்து எடுத்தோம் கவுத்தோன்ட்டு போட்டு, ஏன்னா இந்த வஹாபிசத்துடைய அந்த முசீபத்தே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஹதீஸை படிச்சுட்டு, அல்ல ஒரு ஹதீஸ் ஏதோ ஒன்று புதுசாக கிடைச்சா அவங்க உடனே துள்ளிடுவாங்க. ஒரு சென்சேஷனலாக பேச போகிறோம் அப்படின்ட்டு. அது மாதிரி இவங்க அடித்த பேக் பல்ட்டிஸ்லாம் வந்து ஏகப்பட்டது. இப்போ பிஜே ஏகப்பட்ட பேக் பல்ட்டிஸு அடிச்சிட்ருக்காரு. இப்போ இத்தனை நாள் ஃபஸாது பண்ணணுங்கிறதுக்காக தான் அவர் அதை வந்து பிரச்சாரம் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. இது விஷயம் புரிஞ்சுக்கணும். அப்போது ஸ்டாக் வச்சுருந்தவங்க என்ன பண்ணாங்க? இந்த டைமில் இந்த செகண்ட் ஆர்டர் வரும்போது அப்போயே புரிஞ்சுக்கிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் மது ஹராமாக போகுது. மதுவை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ பழசோ அவ்வளோ வேல்யூ.
50 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ரேட்டு ஜாஸ்தி, 10 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா அது ரேட்டு ஜாஸ்தி. அதனால் நீ என்ன நினச்சிக்கலாம், ஓ ஸ்டாக் வச்சுருந்தவங்க அப்படின்னா டெய்லி காய்ச்சி கொடுக்குற மாதிரி கிடையாது. அது அது ஊரை எவ்வளோ போடுறியோ, அது எவ்வளோ ஓல்டோ. இந்த ஃபாரின் இவனுங்கெல்லாம் வச்சுருப்பானுங்க பாருங்க, யூடியூப்பில் அடிச்சுனாலே தெரியும். ஒரு பாட்டில் 10 லட்சம். ஏன்னா அது 50 வருஷம் ஊற போட்டது, அவ்வளோ டைம் எடுக்கப்பட்டது, அதோடைய டேஸ்ட் வேறு, அதோடைய போதை வேறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும். புரியுதா? அப்போது அதனால் இப்போ இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இது சம்பந்தமான எல்லா ஹதீஸ்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இது முஸ்லீமில் 3220. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து ஒருத்தர் கேட்குறார், திராட்சையிலிருந்து பிழியப்படும் மதுபானம் குறித்து கேட்டார். அதற்கு அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் பின்வருமாறு விடையளித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தோல்பை நிரம்ப மதுவை அன்பளிப்பாக வழங்கினார் ஒருவர். ரசூலுல்லாஹ்கிட்ட கொண்டாந்து ஒரு தோல்பை நிறைய மதுவை கொடுக்குறாரு ஒருத்தர். அவரிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் மதுவை தடை செய்து விட்டது உமக்கு தெரியுமா? அப்போனா என்ன அர்த்தம்? அப்போ வரைக்கும் ட்ரேடிங் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ அவர் கேட்குறாரு. அதற்கு அவர் இல்லை என்று கூறிவிட்டு பிறகு தம் அருகில் இருந்த ஒரு மனிதரிடம் ரகசியமாக ஏதோ சொன்னார். பக்கத்தில் ஏதோ குசு குசுன்னு சொல்கிறார். ரசூலா வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஏதோ பேசுகிறார். அப்போது ரசூலா சொல்கிறார், அவரிடம் ரகசியமாக என்ன சொன்னீங்க கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறார், அதை விற்றுவிட சொன்னேன். சரி, ரசூலா முஸ்லீம்களுக்கு தான் தரக்கூடாது, மற்றவங்களுக்கு கொடுத்தல. இப்போ தங்கம் வந்து நமக்கு ஹராமு, போடக்கூடாது. இப்போ நம்ம நகை கடை வச்சுருவோம், ஒரு ஆண் வராரு, எனக்கு இந்த சைஸில் செயின் வேணுங்கிற, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுப்போம். இது பிரச்சனை இல்லை. இது வந்து தங்கம் வந்து பொருளே ஹராம் கிடையாது, அது வந்து ஆளுக்கு தான் ஹராமு. அதில் முஸ்லீம்களுக்கு ஹராம் கிடையாது, ஹராமு. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அவங்களுக்கு அந்த அந்த பவுண்டரியே கிடையாது. இல்லை, மனோ இச்சைப்படி வாழக்கூடியவர்கள். ஸோ இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்போ அவங்க நான் வித்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அதுக்கு சொல்கிறாங்க ரசூல்லா, மதுவை அது அருந்துவதற்கு தடை விதித்தவனே அதை விற்பதற்கும் தடை விதித்துள்ளான் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க. உடனே அம்மனிதர் தோல்பையை திறந்து விட அதில் இருந்த மது வலிந்து ஓடி போனது. அது உடனே அவங்க கீழே கொட்டுறாங்க. ஸோ இனிமேல் இது டீலிங் கிடையாது. இது முஸ்லீமில் 3220. இதே வந்து அபூதாவுதில் 3674, இப்னு மாஜாவில் 3380 ஹதீஸில் இதில் என்ன வருது அப்படின்னா, நபிசாசம் அவர்கள் கூறினார்கள், மதுவையும் அதை குடிப்பவரையும் அதை ஊட்டுபவரையும், இந்த பாரில் ஊற்றி கொடுக்குறான்ல அவன், விற்பவரையும், கடை வச்சிருக்கிறவன் ஓனரு, வாங்குபவரையும், அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவர், பிழிபவரையும், பிழிக்க சொல்பவரையும், சூப்பர்வைசரு, என்ன எடுத்து செல்பவரையும், யாரு சர்வீங்க, அவர் எல்லாரையும் அல்லாஹ் ரசூல்லா வந்து என்ன பண்ணுறாங்க, சபிச்சிட்டாங்க. அப்போ எந்த கான்ட்ரிபியூஷனும் மதுவோட இருக்கக்கூடாது. மது கம்பெனியில் நீங்கள் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறீங்க, ஸ்டார் ஹோட்டல்ஸில் வேலை செய்கிறீங்க. அப்போ அவங்க ரூமில் வந்து அவன் கேட்பான், ஆர்டர் பண்ணுவோம்ல ஃபோனில் இதா, அப்போ அந்த மாதிரி ஹோட்டல்களில் வேலை செய்யக்கூடாது. எப்படி வேலை செய்யும்? சர்வ் பண்ணும்ல. 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை, கப்பலில் வேலை, அதில் வேலை, இதில் வேலை, என்ன பண்ணுவீங்க? அங்கெல்லாம் சரக்கு கேட்பாங்க. ஃப்ளைட்டில் ஏர் ஹோஸ்டஸ்ஸு, ஃபாரின் ஃப்ளைட்லாம் போனீங்கன்னா கம்பல்சரி சரக்கு உண்டு. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் கம்பல்சரி சரக்கு உண்டு. அப்போ அதை நீ சர்வ் பண்ணணும். அப்போ அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ முஸ்லீம்கள் இந்த வேலையெல்லாம் செய்யணும். அதான் சொன்னல, இதெல்லாம் தான் துறவரம். துறக்கிறீங்களே, அல்லாவுக்காக துறக்கிறீங்கள, இதுக்கு பேர் துறவரம். அப்போது இது வந்து இன்னொரு இடத்துலையும் ரசூல்லா சொல்கிறாங்க. இது இப்னு மாஜால 3371, மது குடிப்பதை தவிர்த்து விடுங்கள், ஏனெனில் அது அனைத்து தீமைகளுக்கும் தாய். எல்லா தீமைகளுக்கும் பெரிய ஒரு காரணமாக அது இருக்குது, மது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மள சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கருங்க, நான் வந்து கல் உடைக்கிறேன், நான் இது பண்ணுறேன், நான் அது பண்ணுறேன், எனக்கு உடம்பெல்லாம் டயர்டு. அதே மாதிரி நாங்கள் வந்து பனி பிரதேசத்தில் இருக்கோம், அங்கெல்லாம் வந்து நாங்கள் எப்படி வந்து இது பண்ணுறது? ரஷ்யாவில் போய் பாருங்கள் முஸ்லீம்கள் எப்படி இருக்காங்க. 46 -46 டிகிரி டெம்பரேச்சரில் சாராயம் குடிக்காமல் பள்ளிவாசலில் போய் தொழுகிறவங்களாம் இருக்காங்க. சரியா? அதெல்லாம் வாழ முடியும். அல்லாவுடைய உடல் அல்லாவுக்கு தெரியாதா? இம்பாசிபிளாக இருந்தால் அல்லா என்ன சொல்லுவான்? சக்தி இல்லாதவர்களை தவிரன்னு அல்லா சொல்லி ஒரே வேலை. நம்ம உடம்புக்கு மது அவசியம் இல்லைங்கிறது அல்லாவுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல ரசூல்லாட்ட கேட்குறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன், அல்லாவின் தூதரே, நாங்கள் மிகவும் குளிரான இடத்தில் வாழ்கிறோம்,
அங்கு கடினமான வேலைகளை செய்கிறோம். கோல்டு பிளேஸு, கடினமான வேலை. அதனால் நாங்கள் கோதுமையை கொண்டு மது தயாரிக்கிறோம். புரியுதா? இதன் மூலம் நாங்கள் நம்முடைய வேலைகளும் கடுமையான குளிருக்கும் சக்தி பெறுகிறோம். இதனால் எங்களுக்கு என்ன கிடைக்குது? எனர்ஜி கிடைக்குது. அடுத்த நாள் நாங்கள் போய் தெம்பா வேலை செய்கிறோம். அந்த சூட்டில் போய் அப்படி வேலை செய்கிறோங்க. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, கோதுமையில் செய்கிறோம், அது சொல்கிறேன், மெட்டீரியலும் சொல்கிறேன், கோதுமையிலேருந்து செய்கிறோம். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அது மயக்கம் தருதா கேட்குறேன். ஆமாம் அப்படிங்கிறேன். அப்போ ரசூல்லா சொல்கிறேன், அதை விட்டுருங்க. அவர் மீண்டும் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? ஆனால் மக்கள் அதை விட மாட்டாங்க. இவர் என்ன சொல்கிறார்? ரசூல்லா என்ன சொல்கிறாங்க? விடலைன்னா அவங்க கூட சண்டை போடுங்க. விடமாட்டான் அப்படின்னா அடிங்க. பனிஷ்மெண்ட் இருக்குது இஸ்லாத்தில். ஒருத்தன் சாராயம் குடித்தது தெரிஞ்சிருச்சுன்னா இங்கே நின்று ஊதி பார்க்குறாங்க இல்லையா, அது மாதிரி இஸ்லாமிய அரசாங்கம் இருந்து அதுக்கு நான் சொல்கிறது முஸ்லீம் அரசாங்கம் இல்லை, இஸ்லாமிய அரசாங்கம். இன்றைக்கி இருக்கிற 57 நாடுகள் வந்து முஸ்லீம் அரசாங்கம். நான் சொல்கிறது அல்லாவுடைய ரசூலுடைய இஸ்லாமிய அரசாங்கம். அந்த மாதிரி இஸ்லாமிய அரசாங்கத்தில் யாராவது சாராயம் குடித்ததா தெரிஞ்சதுன்னா, எவனாவது அவன் குடித்ததை பக்கத்தில் இருக்கிறவன் சாட்சி சொன்னால் அவன் காலி. அல்லது வாமிட் பண்ணுவான், அதில் ஆள் வந்து காலி, ஸ்மெல் வந்துடும் வாமிட் பண்ணி. இந்த மாதிரி யாரோ கையிலங்கிழமை சிக்கினா கொண்டு போய் கொடுத்தா அவனுக்கு வந்து 40 கசேரி அடிக்கிற அடியில் தெளிஞ்சிரும். இனிமேல் ஆள் வந்து தலைவர் வந்து போகவே மாட்டார். ஃபஸ்ட்டு விஷயம், எந்த கடையிலையும் சேல் இருக்காது, அவனே வீட்டில் ஊற போட்டு குடிப்பான். இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இந்த சண்டையெல்லாம் இருக்குது பாருங்கள். அவங்க பேசுவாங்க, நான்வெஜ் சாப்பிட்டா இப்படி உடம்பு இப்படி ஆயிரும், இது ஆயிரும், இது ஆயிரும், அது வந்து மிகப்பெரிய இது, உடம்பு கேடுதல்ன்ட்டு. எல்லா சரக்கும் வெஜ்ஜு தான், எதுவும் நான்வெஜ் கிடையாது, தெரியுமா? எல்லா சாராயமும் வெஜ்ஜு தான். திராட்சை, பேரிச்சம்பழம், என்ன ஈஸ்ட்டு, பார்லி, கோதுமை, என்ன அரிசி, இதுலேருந்து தான் தயாரிக்கப்படுறது. சிலது இருக்குது பாம்புலேருந்து தயாரிக்கப்படுறது, அது வந்து வேறு. 99% வெஜ்ஜு தான். அப்போ உடம்புக்கு நான்வெஜ்ஜு ரொம்ப கெடுதலா, வெஜ்ஜு கெடுதலா? வெஜ்ஜு தின்னு நாசமாக போனவன் தான் ரொம்ப ஜாஸ்தி, அது மது. சரியா? அப்போ இங்கே வந்து நான்வெஜ் சாப்பிட்டவங்கெல்லாம் வந்து கெட்டவங்க அப்படிங்கிற அந்த இதுவும் வந்து கொண்டு வராதிங்க. சமூகத்தில் யார் ரொம்ப ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டு? இந்த வெஜ்ஜு சரக்கு அடிச்சுட்டு வர்றவங்க தான். இவங்களால தான் ரொம்ப பிரச்சனை. அப்போ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. மது எதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தாரிக் பின் ஜுவைத் அல் ஜுஅபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மது தயாரிப்பதை பற்றி கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடை செய்தார்கள். அல்லது அதை வெறுத்தார்கள். அப்போது தாரிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மருந்துக்காகவே அதை நான் தயாரிக்கிறேன் என்று கூறினார்கள். அது வந்து ஒரு மருந்தாக நான் பயன்படுத்துகிறேன், இதுக்காக நான் பயன்படுத்துகிறேன். அது இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அது மருந்து கிடையாது, நோய். இது வந்து முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஹதீஸ். மதுங்கிறது அதில் மருந்தே கிடையாது, நோய் தான் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதில் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டு சொல்கிறவங்க வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஸ்பிரிட்டு பயன்படுத்துகிறேன் அது இதுங்கிறாங்க. அது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ. சரியா? ஆனால் அது சாப்பிட்டா போதை வருதா, அதுதான் அளவுகோல். புரியுதா? அது என்ன வருது, ஏது வருது, போதை வருதா, போதை வர்ற அளவுக்கு இருக்கா, அது என்ன மாதிரியான ஸ்பிரிட்டு, அது என்னங்கிறத வந்து அது வந்து இஸ்லாமிய அறிஞர்கள், ஒரு இஸ்லாமிய அரசு, இஸ்லாமிய லேபு, அதுதான் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். புரியுதா? இன்றைக்கி இருக்கிற குஃபரான காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் மெடிசன்லாம் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. அதனால் ஹோமியோபதியில் வந்து ட்ரீட்மெண்ட்டு எடுக்கிறவங்களுக்கு அது வந்து நம்ம வந்து இந்த ஹராமுன்னு சொல்லி சொல்வதற்கான அறிவு என்கிட்ட இல்லை. நீங்கள் ஆய்வு பண்ணிக்கிங்க. அதை பற்றி எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடையாது. சரி, இது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ். வாக்கிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சாமியார்கள் மாதிரி இல்லாதவங்க